தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனில் என்ட்ரன்ஸில் நுழையிறேன். ஒரு பாட்டிமா ஆப்பிள் கூடை நிறைய ஆப்பிளை வச்சுக்கிட்டு இருக்கு. எதிரில் ஒரு பையன், அவன் 6 ஆப்பிள் 100 ரூபான்னு அடித்து தள்ளுறான். 10 நிமிஷம் நான் என்ன தான் நடக்குதுன்னு பார்க்குறான். 3வது கூடையை 2 கூடை காலி பண்ணிட்டான், 3வது கூடை வந்துடுது. ஆனால் இந்த அம்மா 5 ஆப்பிள் 100 ரூபா 5 ஆப்பிள் 100 ரூபான்னு வச்ச கூடையே வச்சுக்கினே இருக்குது. அப்படியே ஏமா ஒரு ஆள் கூட வாங்கிட்ட வாங்கலை, அவ்வளோ 3 கூடை விற்க போகிறாம்மா அவன், ஏமா இப்படி படுத்துற, நீயும் மாறக்கூடாதான்னு. சும்மாரியா, அவன் என் பேரன்தான்ச்சு. இவங்களுக்குள்ள அந்த வியாபாரம் ஒப்பந்தம் ஆகிக்குதுங்க. நான் 5 சொல்கிறேன்டா, நீ 6 சொல்லு, அப்போ தான் நமக்கு பிஸ்னஸ் நடக்கும். யாருக்குள்ளே என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியாது சார். நம்ம அவசரப்பட்டு பேசிடப்படாது, உணர்ச்சி வசப்பட்டும் முடிவுக்கு வந்துடக்கூடாது இல்லைங்களா. உணர்ச்சி வசப்படுறதால உண்மை தெரியாது நமக்கு. நிறைய அனுபவங்கள் இருக்குது எனக்கெல்லாம், நிறைய பின்னாடி சொல்கிறேன்னே. ஏன்னா அவள் அழகாக பேசியிருக்கிறார், ரொம்ப அற்புதமான பேச்சு. நீலம் மதமே எனக்கு ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம். மறுபடியும் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கிறான் மனுஷன் இல்லை. இங்கே பார்த்தேன், இந்த அம்மா எதுக்கும் ஒரு ரியாக்ஷன் இல்லை. என்ன பெரிய அனுபவம், அந்த அனுபவம்லாம் இப்போ என்ன ஆக போகுது. ஏன்னா இப்போ இருக்கிற நிலைமை அப்படி இருக்குது. ஆசிரியர் பெருமக்களுக்கு நல்லாவே தெரியும். எங்கள் அனுபவத்தெல்லாம் அப்படி தான் க்ளோஸ் பண்ணோம். இப்போ நான் ஏன் உக்காந்து பேசுகிறேன், நின்றுட்டு தான் பேசுவேன். வகுப்புலேயும் அப்படி தான் இருப்பேன். தெய்வம் நின்று கொள்ளின்ட்டான். அன்னையிலேருந்து உட்கார ஆரம்பித்தேன் நான். இதுக்கு என்ன காரணம் வச்சுக்கிறான்னு தெரியாது எனக்கு. ஏன்னா சின்ன பிள்ளைகள்லாம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருப்பான். பேர் வைப்பான் தெரியுமா எங்களுக்கு. எங்கள் கூட ஒரு ஹிஸ்ட்ரி வாத்தியார் இருப்பார். அவர் அந்த காலத்து வாத்தியார், நல்லா இன் பண்ணின்னு வருவார் நெஞ்சு வரைக்கும். அவருக்கு நெஞ்சு இருக்கும் வரையும் பேர் வச்சிட்டான். நெஞ்சு இருக்கும் வரை, அதுதான் கடைசி வரைக்கும் நின்றுது. இப்போ அவர் சுயமான பேர் எனக்கு மறந்து போச்சு. இப்போ நெஞ்சு இருக்கும் வரையும் அவன் வச்ச பேர் தான் எங்களுக்கு இருக்குது, இப்போ ஞாபகத்தில் இருக்குது. ரொம்ப அருமையான பசங்க. ஏன்னா இன்னும் சில இடங்களில் நானே ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கு இன்ஸ்பெக்ஷனுக்கு போகிறேன். வாசலில் விளையாடுங்கிறான் சின்ன பையன், இங்கேடா படிக்கிறேன் ஆமான்னா. அது போகிறாங்களே அந்த டீச்சர் பேர் என்ன, நாங்கள் வைக்கல சார்ன்றான். ஏன்னா அவங்க வச்ச பேர் இல்லை, அவன் வைக்கலன்றான். அது அந்த மாதிரி இருக்குது இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வச்சிங்களேன். அந்த மாதிரி காலேஜ் பிள்ளைங்கள்லாம் சந்திக்கிறவங்க இவங்க. பேராசிரியர் வேதநாயகி வருகிறார்கள், ஒரு கைத்தட்டல் கொடுத்து நமக்கு. ஏன்னா அவரை எப்படி ஆரம்பிக்க போகிறாருன்னு நான் நினச்சேன். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நிகழ்வுகளில் நீங்கள் உங்களை ஐக்கியமாகிற போது தான் அதில் இருக்கிற ஆனந்தம் நமக்கு தெரியும். தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனில் என்ட்ரன்ஸில் நுழையிறேன். ஒரு பாட்டிமா ஆப்பிள் கூடை நிறைய ஆப்பிளை வச்சுக்கிட்டு இருக்கு. எதிரில் ஒரு பையன், அவன் 6 ஆப்பிள் 100 ரூபான்னு அடித்து தள்ளுறான். 10 நிமிஷம் நான் என்ன தான் நடக்குதுன்னு பார்க்குறான். 3வது கூடையை 2 கூடை காலி பண்ணிட்டான், 3வது கூடை வந்துடுது. ஆனால் இந்த அம்மா 5 ஆப்பிள் 100 ரூபா 5 ஆப்பிள் 100 ரூபான்னு வச்ச கூடையே வச்சுக்கினே இருக்குது. அப்படியே ஏமா ஒரு ஆள் கூட வாங்கிட்ட வாங்கலை, அவ்வளோ 3 கூடை விற்க போகிறாம்மா அவன், ஏமா இப்படி படுத்துற, நீயும் மாறக்கூடாதான்னு. சும்மாரியா, அவன் என் பேரன்தான்ச்சு. இவங்களுக்குள்ள அந்த வியாபாரம் ஒப்பந்தம் ஆகிக்குதுங்க. நான் 5 சொல்கிறேன்டா, நீ 6 சொல்லு, அப்போ தான் நமக்கு பிஸ்னஸ் நடக்கும். யாருக்குள்ளே என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியாது சார். நம்ம அவசரப்பட்டு பேசிடப்படாது, உணர்ச்சி வசப்பட்டும் முடிவுக்கு வந்துடக்கூடாது இல்லைங்களா. உணர்ச்சி வசப்படுறதால உண்மை தெரியாது நமக்கு. நிறைய அனுபவங்கள் இருக்குது எனக்கெல்லாம், நிறைய பின்னாடி சொல்கிறேன்னே. ஏன்னா அவள் அழகாக பேசியிருக்கிறார், ரொம்ப அற்புதமான பேச்சு. நீலம் மதமே எனக்கு ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம். மறுபடியும் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கிறான் மனுஷன் இல்லை. இங்கே பார்த்தேன், இந்த அம்மா எதுக்கும் ஒரு ரியாக்ஷன் இல்லை. என்ன பெரிய அனுபவம், அந்த அனுபவம்லாம் இப்போ என்ன ஆக போகுது. ஏன்னா இப்போ இருக்கிற நிலைமை அப்படி இருக்குது. ஆசிரியர் பெருமக்களுக்கு நல்லாவே தெரியும். எங்கள் அனுபவத்தெல்லாம் அப்படி தான் க்ளோஸ் பண்ணோம். இப்போ நான் ஏன் உக்காந்து பேசுகிறேன், நின்றுட்டு தான் பேசுவேன். வகுப்புலேயும் அப்படி தான் இருப்பேன். தெய்வம் நின்று கொள்ளின்ட்டான். அன்னையிலேருந்து உட்கார ஆரம்பித்தேன் நான். இதுக்கு என்ன காரணம் வச்சுக்கிறான்னு தெரியாது எனக்கு. ஏன்னா சின்ன பிள்ளைகள்லாம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருப்பான். பேர் வைப்பான் தெரியுமா எங்களுக்கு. எங்கள் கூட ஒரு ஹிஸ்ட்ரி வாத்தியார் இருப்பார். அவர் அந்த காலத்து வாத்தியார், நல்லா இன் பண்ணின்னு வருவார் நெஞ்சு வரைக்கும். அவருக்கு நெஞ்சு இருக்கும் வரையும் பேர் வச்சிட்டான். நெஞ்சு இருக்கும் வரை, அதுதான் கடைசி வரைக்கும் நின்றுது. இப்போ அவர் சுயமான பேர் எனக்கு மறந்து போச்சு. இப்போ நெஞ்சு இருக்கும் வரையும் அவன் வச்ச பேர் தான் எங்களுக்கு இருக்குது, இப்போ ஞாபகத்தில் இருக்குது. ரொம்ப அருமையான பசங்க. ஏன்னா இன்னும் சில இடங்களில் நானே ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கு இன்ஸ்பெக்ஷனுக்கு போகிறேன். வாசலில் விளையாடுங்கிறான் சின்ன பையன், இங்கேடா படிக்கிறேன் ஆமான்னா. அது போகிறாங்களே அந்த டீச்சர் பேர் என்ன, நாங்கள் வைக்கல சார்ன்றான். ஏன்னா அவங்க வச்ச பேர் இல்லை, அவன் வைக்கலன்றான். அது அந்த மாதிரி இருக்குது இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வச்சிங்களேன். அந்த மாதிரி காலேஜ் பிள்ளைங்கள்லாம் சந்திக்கிறவங்க இவங்க. பேராசிரியர் வேதநாயகி வருகிறார்கள், ஒரு கைத்தட்டல் கொடுத்து நமக்கு. இந்த இனிய அழகிய நிகழ்வில் வருகை புரிந்திருக்கும் அனைத்து நல்ல நெஞ்சங்களையும் வணங்கி, நடுவர் அவர்களே,
அருமையான தலைப்பு, அற்புதமான ரசிக பெருமக்கள். குறிப்பா ரொம்ப அழகா எங்க ஐயா பேசிட்டு போனாரு. ஆனா இந்த மகிழ்வோர்னுடைய மன்றத்தினுடைய ரசிகர்களை பத்தி அவர் சாதாரணமா நினைச்சிட்டு போயிருக்காரு நடுவர் அவர்களே. இவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுங்களா? திருநெல்வேலின்னா அல்வா, திருப்பாச்சின்னா அருவா, திண்டுக்கல்னா பூட்டு, சிவகாசின்னா வேட்டு, மதுரைன்னா மல்லி, பாண்டிச்சேரினா மில்லி. இந்த கோவில்பட்டி மணமகிழ்வோனுடைய மன்றத்தினுடைய ரசிகர்கள் தாங்க எப்பவுமே கில்லி. நான் தெரியாம தான் கேக்குறேன். அடேங்க அப்பா, 21 தான் பிரச்சனை, 61 தான் சந்தோஷமா இருக்குன்னு என்ன பொய் பொய்யா சொல்லிட்டு போனாரு. 21ல 3வது நாள்லன்னு சொல்றப்பவே எவ்வளவு வெக்கப்பட்டார் பாரு. அதுலயே தெரிஞ்சிருக்கும் நடுவர் அவர்களே எவ்வளவு சந்தோஷம் அப்படின்னு. நான் தெரியாம தான் கேக்குறேன், இங்க எத்தனை பேர் உட்கார்ந்துருக்கீங்க? ஐயா சொன்னாரு, தெரிஞ்சே கேளுமா, இங்க எத்தனை பேர் சொன்னாங்க, ஐயா சொன்னாங்க, இங்க இருக்கிறவங்க அத்தனை பேரும் 61, ஒருத்தரும் கை தட்டல. ஏன் தெரியுமா? 61ல சந்தோஷம் கிடையாது. நாங்கெல்லாம் 21ன்னு சொல்லிக்கிட்டா தான் சந்தோஷம்ன்றதுனால தான் கையை தட்டலாம். இப்ப தட்டுறாங்க பாருங்க. நான் கேக்குறேங்க, எல்லாருமே 61 திருப்பி போட்டு பாத்துங்கிறாங்க. நடுவர்களே, சிப்பிக்குள்ள இருந்து வந்தாதான் முத்து, 21ல வாழ்ந்தாதாங்க கெத்து எப்பவுமே. யோசிச்சு பாருங்க. ஒரு விஷயம் சொல்றேங்க, இங்க எத்தனை பேர் உட்கார்ந்துருக்கீங்க? ஆண்களும் உட்கார்ந்துருக்கீங்க, பெண்களும் உட்கார்ந்துருக்கீங்க. இந்த ஆண்களை பார்த்து கேட்க, உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, இதே பொண்டாட்டி தான் எனக்கு 7 ஜென்மத்துக்கும் பொண்டாட்டியா வரணும்னு சொல்ற 61 கையை தூக்குங்க. பாத்தியா, ஒருத்தராச்சும் தூக்குனாங்களா பாரு. அதை தூக்கிட்டாருமா அவரு. ஏன்னா அவங்க மனைவி வந்திருப்பாங்க. இதுதான் 7வது ஜென்மம் முடிவு பண்ணிட்டாங்க. அடுத்து எங்க பெண்களை பார்த்து கேட்கிறேன், இதே புருஷன் தான் எனக்கு 7 ஜென்மத்துக்கு புருஷனா வரணும் சொல்றவங்கள கையை தூக்குங்க. அறுத்தரும் தூக்குங்க. ஏன் தூக்கல தெரியுமா? இது கிடைச்சதே போதும். இந்த மாதிரி ஒரு இளைச்சவாய் எந்த ஜென்மத்துல கிடைப்பா? நடுவர் அவர்களே, 21க்கும் 61க்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு தெரியுங்களா? 21 எல்லாமே மேட்சா போடுவாங்க. ஏன் தெரியுமா மேட்சா போடுறது? பாருங்க, நல்ல மேட்சா போட்டு ரோஸ் கலர்ல புடவை, ரோஸ் கலர்ல வளையல், ரோஸ் கலர்ல கம்மல், ரோஸ் கலர்ல பொட்டு, ரோஸ் கலர்ல கிளிப்பு, எல்லாமே மேட்சா தான் போடுவோம். ஏன் தெரியுமா? கட்டினதுதான் மேட்சா அமையல, அட்லீஸ்ட் கட்டிக்கிறதாச்சும் மேட்சா இருக்கட்டுமே. அவனுக்கு ரோஸை பூத்திர வேண்டியதானே? அதுலதான் இருக்குது நடுவர் அவர்களே சந்தோஷம். ஆனா 21ல என்ன தெரியுமா சொல்லுவாங்க? கட்டுனா அவ்வளவுதான்டா கட்டணும் அப்படின்னு ஒத்த கால்ல நிப்பாங்க நடுவர் அவர்களே. 61ல என்ன தெரியுமா சொல்லுவாங்க? வெட்டனா அவ்வளவுதான்டா வெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அங்கேயே சந்தோஷம் இருக்கு. யோசிச்சு பாருங்க. 21ல என்ன தெரியுமா சொல்லுவாங்க? இன்னும் கொஞ்ச நேரம் பேச, யாண்டி தங்கம் போனை வச்சிடுற, இன்னும் கொஞ்ச நேரம் பேசன்னுவாங்க. கல்யாணமான புதுசுல சொன்னா எல்லாரும் சொன்ன வார்த்தை தங்கம்னு தான். எவ்வளவு சந்தோஷம் இருக்கு தெரியுமா நடுவர் அவர்களே? அந்த தங்கம்ன்ற வார்த்தையில தங்கம் வாங்கி தர புருஷனை விட தங்கமேன்னு கூப்பிடுற புருஷனை தாங்க எல்லாருக்குமே பிடிக்கும். உண்மையா இல்லைங்களா நடுவர் அவர்களே? ஆனா இன்னைக்கு 61ல என்ன பாடா படுத்துறாங்க? ஒண்ணு இல்லைங்க, 21க்கும் 61க்கும் வீட்டுல மாமியா மருமக பிரச்சனை வந்துருச்சு. 21 சொல்லுது, எங்க பாருமா, எப்ப பாரு நீ என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்க அப்படின்னுச்சு. 61 சொல்லுச்சு, நீ இதே மாதிரி பண்ணிட்டு இருந்த என் பிள்ளைக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சிருவனுச்சு. 21 சொல்லுச்சு, நீ இதே மாதிரி என்கிட்ட தகராறு பண்ணிட்டு இருந்த உன் புருஷனுக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சிருவனுச்சு. நடுவர் அவர்களே, சந்தோஷம்ன்றது அங்கதானங்க கொட்டி கிடக்குது. நான் ஒரு விஷயம் கேட்கிறேங்க, யார் வீட்டுலங்க பிரச்சனை இல்ல? 21ல பிரச்சனை. ஒரு வீட்டுல ஒரு பையன் நல்லா படிக்கிறான்னா என்ன அர்த்தம்? புக்கு ஓரம்லாம் கிழிஞ்சிருக்கணும், புக்கு மடிச்சிருக்கணும், அந்த பைண்டிங்ல மடிச்சு கசகசன்னு இருக்கணும். அப்பதான் அந்த பையன் படிக்கிறான்னு அர்த்தம். 21ல நல்லா குடும்பம் நடத்துறாங்கன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? பானை உடைஞ்சிருக்கணும், குண்டா சட்டியா நசுங்கி இருக்கணும், கரண்டி வளைஞ்சு இருக்கணும். இதெல்லாம் இருந்தாதான் குடும்பம் நல்லா நடக்குதுன்னு அர்த்தம் நடுவர் அவர்களே. தெரியுமா உங்களுக்கு? எனக்கு ஒன்றும் புத்தியில வரலாமா எல்லாம். வாழ்க்கையில அவ்வளவு சந்தோஷம் இருக்குதுங்க. ஆனா அந்த 21ல தெரியாதவங்க தான் 61 தான் உசந்ததுன்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. யோசிச்சு பாருங்க. ஒருத்தருக்கு ரத்தம் கொடுக்குறங்க, தெரிஞ்சவனுக்கு கொடுக்கறதுக்கும் தெரியாதவனுக்கு கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லைங்களாங்க? தெரிஞ்சவனுக்கு கொடுக்கறப்ப ஒரு சந்தோஷம் இருக்காதே, அதே தெரியாதவனுக்கு கொடுக்கறப்ப சந்தோஷம் இருக்குங்க. அது போலதான் யாருனே தெரியாத ஒரு குடும்பத்துக்காக எங்கோ இருந்து வந்து அந்த குடும்பத்துக்காக உழைச்சி அந்த குடும்பத்துக்காக சந்தோஷ தரக்கூடிய அந்த 21 தாங்க சந்தோஷம் கொட்டி கிடக்குது. யோசிச்சு பாருங்க நடுவர் அவர்களே. எனக்கெல்லாம் இப்பதான் நிச்சயம் ஆச்சு நடுவர் அவர்களே.
இந்த ஊர் மக்களை, என் சொந்த ஊர் மக்களை நினைச்சு எனக்கு நிச்சயதார்த்தான கதையை சொல்லலாம்னு இருக்கேன். சொல்லுமா, தாராளமா சொல்லுங்களா? சொல்லுமா. அக்கா நல்லா கேட்டுக்கோங்க அக்கா. என்னை 200 பேர் பொண்ணு பார்க்க வந்தாங்க. உண்மைதாம்மா. அந்த அக்கா அப்புறம் ஐயோங்குது. 200 பேர் பொண்ணு பார்க்க வந்தாங்க. ஆனா ஒருத்தரும் எனக்கு பிடிக்கல. அவங்களையும் ஒரு வார்த்தை கேட்டிருக்கணும். 201 ஒருத்தர் வந்தாருங்க. அவருக்கும் என்ன பிடிச்சிருச்சு, எனக்கும் அவரை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு. நிச்சயதார்த்தமும் ஆயாச்சு. மனுஷன் போனை ஒண்ணு வாங்கி கொடுத்துட்டு ஃபாரினுக்கும் போயாச்சு. 1.5 மாசம் கழிச்சு எனக்கு போன் பண்ணாருங்க. தங்கம் அப்படித்தான் என்ன கூப்பிடுவார். சொல்லுமாமா அப்படின்னு. நான் ஒன்னு கேட்டா நீ கோச்சுக்க மாட்டியே அப்படின்னாரு. கேளுமாமா அப்படின்னா. உன்னை 200 பேர் பொண்ணு பார்க்க வந்தாங்கன்னு கேள்விப்பட்டேன். என் செல்லக்குட்டி யாரையும் வேணான்னு சொல்லிட்டியாமே, மாமா என்னைய மட்டும் எப்படி உனக்கு பிடிச்சிச்சின்னார். உடனே நான் சொன்னேன், மாமா அதை நான் சொன்னா நீ கோச்சுக்க கூடாது அப்படின்னு. சொல்லுடி அப்படின்னாரு. என்ன தெரியுமா சொன்ன? பாத்தியா, ஊரு கதைன்னா அவ்வளோ சைலண்டா கேக்குது பாரு. ஏமா அப்படிலாம் பேசாதம்மா, நாங்களும் அவங்க கதையை காட்டோம். ஏன் சார் நம்ம கேட்டோமா சார்? நானா என் கதையை சொல்கிறேங்கன்னு. சரி, இந்த புள்ள தூரம் வந்து சொல்லுதே, ஏதாவது நல்லது ஆலோசனை சொல்லுவோம், நாங்கள் ஊணும், அவ்வளோதானே தவிர நாங்கள் கேட்கலையே உங்கள் கதையை. சொல்லுமா. என்ன தெரியுமா சொன்ன? மாமா 200 பேர் என்ன பொண்ணு பார்க்க வந்தாங்க. வந்தவங்க அத்தனை பேருக்கும் காஃபி கொடுத்து தட்டில் பஜ்ஜி சுட்டு வச்சு கொடுத்த மாமா. வந்தவங்க அத்தனை பேரும் காஃபியும் குடிச்சிட்டு பஜ்ஜியும் சாப்பிட்டுட்டு சைலண்டா போயிட்டாங்க மாமா. நீ மட்டும்தான் மாமா காஃபி குடிச்ச டம்ளரையும் சாப்பிட்ட பஜ்ஜி தட்டியும் கழுவி வச்சுட்டு போன. அந்த பணிவு ரொம்ப பிடிச்சிச்சு. அந்த ஆள் ஒரு தடவை தான் கழுவணும். நடுவர் அவர்களே, எவ்வளவு ஒரு சந்தோஷங்க. அதுக்காக நம்ம என்னங்க பண்ண முடியும்? அதனால வந்து புரிதல் இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. 61 என்ன தெரியுங்களாங்க? பில்டிங். 21 என்ன தெரியுங்களா? பேஸ்மெண்ட். ஆனா இன்னைக்கு இருக்கிற காலத்துல பில்டிங் ஸ்ட்ராங்கா தான் இருக்குது, ஆனா பேஸ்மெண்ட் வீக்கா இருக்குது. யோசிச்சு பாருங்க. ஆனா அந்த பேஸ்மெண்ட் சரியா இருந்தாதான் பில்டிங்கே ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படிங்கறதே அவர் தெரியாம போய் பேசிட்டு போயிருக்காருங்க. 21ல நீ சந்தோஷமா இருந்தா தானங்க 61 உங்களை தூக்கி நிறுத்தி அந்த சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்க முடியும். யோசித்து பாருங்க. இன்னைக்கு எத்தனை பேர் எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்கன்னு யோசித்து பாருங்க. எங்க வீட்டு பக்கத்துல ஒருத்தர் பேசிக்கிட்டாரு. டே மாப்பிள்ள, நான் மாட்டுக்கே லோன் வாங்கினேன், லோன் கட்டல, மாட்டை ஓட்டிக்கிட்டு போயிட்டான்டா அப்படின்னா. கூட இருந்தவன் சொன்னா, டே மச்சான், நான் பைக்குக்கே லோன் வாங்கினேன், லோன் கட்டல, பைக்கை ஓட்டிக்கிட்டு போயிட்டான்டா அப்படின்னா. பக்கத்துல இன்னொருத்தர் நின்றுட்டு இருந்தாரு. அவருக்கு 70 இருக்கும். இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நான் கல்யாணத்துக்கு லோன் வாங்கியிருப்பேனடா அப்படின்னு. அப்ப அவர் என்ன சொல்ல வர்றார் நடுவர் அவர்களே? யோசித்து பாருங்க. யாருனே தெரியாம இருக்கிற ஒரு சூழல்ல அவரோடு இருந்து அவரோட சுக துக்கங்களை எல்லாம் அனுபவித்து சந்தோஷமாக வாழக்கூடிய வாழ்க்கை தானங்க அழகு. வருமானமே இருக்காதுங்க. வருமானமே இல்லாத சூழலில் கூட தன்னுடைய கணவருக்காகவும் குழந்தைக்காகவும் குடும்பத்திற்காகவும் சிரித்துக்கொண்டே வாழ்க்கை நடத்துகிறார் என்று சொன்னார். அதுல கிடைக்கிற சந்தோஷம் 61ல நீ மாடி மேல மாடி வீடு கட்டி உட்கார்ந்துகிட்டு இருந்தாலும் அந்த சந்தோஷம் கிடைக்காது நடுவர் அவர்களே. நான் இன்னொரு விஷயம் சொல்றேன் கேளுங்க நடுவர் அவர்களே. அந்த திருமண நேரத்துல 3 விஷயம் நமக்கு ரொம்ப முக்கியமா பண்ணுவாங்க. முதல் விஷயம் ஆரத்தி எடுப்பாங்க. ஏன் தெரியுமா? கல்யாணம் ஆயிடுச்சு உங்களுக்கு? கேட்க வேண்டிய கேள்விதான், அது மறந்து ரொம்ப வருஷம் ஆகுது. ஆரத்தி எடுப்பாங்க. ஆரத்தி எடுக்கிறப்பவே முதல்லயே நமக்கு அந்த சந்தோஷத்தினுடைய குடும்பத்தினுடைய விளக்கத்தையும் நமக்கு சொல்லி தருது. என்ன தெரியுங்களா? சுண்ணாம்பு தன்னுடைய வெள்ளை நிறத்தை அங்க விட்டு கொடுக்கிறது, கூடவே மஞ்சளும் சேர்ந்து அது தன்னுடைய மஞ்சளுடைய நிறத்தை விட்டு கொடுத்து சிகப்பு நிறத்தை உருவாக்கி இந்த குடும்பம் என்றைக்கும் சீரும் சிறப்புமாக இருக்க வேண்டும் என்று சொல்லித்தான் அந்த பொண்ணை உள்ளே கூட்டிட்டு வர்றாங்க நடுவர் அவர்களே. அடுத்து இன்னொரு விஷயம், மெட்டி போடுறாங்க. ஏன் தெரியுமா மெட்டி போடுறாங்க? ஆண்கள் குனிந்து அந்த பெண்களுடைய காலில் போடுறாங்க. ஏன் தெரியுமா நடுவர் அவர்களே? இதுவரையும் நான் என்ன தப்பு இருந்தாலும் பரவாயில்லமா, இதோட என்ன மன்னிச்சுக்கோமான்னு தான் கீழே விழுந்து கும்பிடுறாங்க நடுவர் அவர்களே. அத கடைசியா இந்த 5 விரல்ல இருக்கக்கூடிய சுண்டு விரலை சுத்தி வராங்க. ஏன் தெரியுமா? இருக்கிற விரல்களிலேயே 5வது விரல் தான் இந்த சுண்டு விரல். இருக்கிற விரல்லே இதுதான் குறைவான விரல். உன்னுடைய குறைகளை நானும் என்னுடைய குறைகளை நீயும் மறந்து வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் சுண்டு விரலை சுத்தி வராங்க. அப்படிங்கிற பொழுது 21லே கற்றுக் கொடுக்காத பாடங்கள் எல்லாம் என்றைக்கும் 61லே நமக்கு கற்றுக் கொடுக்கவே கொடுக்காது நடுவர் அவர்களே. வாழ்க்கையில எங்கெங்க சந்தோஷம் கொட்டி கிடக்குது? நான் யோசித்து பாக்குறேங்க. ஒரு மனைவியை கூப்பிடுறாரு, அவர் சொல்றாரு பாத்தீங்களா, என்னைக்காச்சும் மனைவியை சந்தோஷமா கூப்பிட்டுருக்காரு? கல்யாணம் ஆன 3வது நாளே மனைவி என்னென்னலாம் பேசியிருக்காரு பாருங்க. ஒரு வீட்டுல ஒரு அம்மா இருக்காங்க, எப்படி கூப்பிடுவீங்க மனைவிய? ஹேய், அங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? சோப் எடுத்தாடி, பிரஷ் எடுத்தாடி, அதை எடுத்தாடி, இதை எடுத்தாடி, எத்தனை டீ போடுறாங்க மனுஷங்க நடுவர் அவர்களே. என்னைக்காச்சும் ஒரு நாள் எங்க அக்காங்கெல்லாம் கோவப்பட்டு இந்தடா காப்பி,
கொடுப்பாங்க. நீங்கள் என்ன சொல்லாமலாக்குறீங்க? நானும் என் பையன் பொண்ணெல்லாம் கேரம் போர்டு ஆடிங்கிறோம் போன ஞாயிற்றுக்கிழமை. சமையல் கட்டிலேருந்து அந்த அம்மா சொல்லுது, சமையல் ரெடி ஆகிடுத்து ஏந்து வாங்கடான்னா. எனக்கு ஒரு மாதிரியாக இருந்தது. என்னையுமான்னு, உனக்கு மட்டும் தனியாக சொல்லணுமான்னு. அப்போ நீங்கள் சொல்லாமலாக்குறீங்க? இந்த மாதிரிலாம் அதிகாரம் பண்ணுற ஆம்பளெல்லாம் போயிட்டாமா. இப்போ சீரியலில் கூட இப்படி காட்டுறது கிடையாது. நடுவர் அவர்களே, அதெல்லாம் ஒரு சந்தோஷங்க. நீங்க எங்களை பார்த்து டி டின்னு கூப்பிடுறப்பெல்லாம், அட நாங்க எங்களை புருஷன் நம்மளை பார்த்து டியர்னு கூப்பிடுறாருன்னு நினைச்சுக்கிட்டு போறோம். என்னைக்காச்சும் ஒரு நாள் நாங்க கோவப்பட்டு டான்னு சொல்லிட்டோம்னா, அட நம்ம பொண்டாட்டி நம்மளை பார்த்து டார்லிங்னு சொல்றான்னு சொல்லிட்டு போயிடணும். நடுவர் அவர்களே, அதானங்க வாழ்க்கை சந்தோஷம். இது பாருங்க, எல்லாருமே ஐயா கூட சொன்னாரு, அத்திவரதரை எத்தனை பேர் போய் பார்த்தீங்கன்னா 2 பேர் தான் கையை தூக்குனாங்க. அத்திவரதர் என்ன பண்ணாருன்னா, நான் திருத்தணியில இருந்து வந்தேன், காஞ்சிபுரம் பக்கத்து ஊர் தான். 40 நாளைக்கும் கலர் கலரா புடவை, கலர் கலரா காம்பினேஷன்ல அழகழகா அத்திவரதர் ஜோடிச்சாருங்க. பேப்பர்ல போட்டிருந்தான் டெய்லி. ஒரு அம்மா என்ன பண்ணுச்சு, புருஷங்காரத்தை சொல்லிச்சு, இங்க பாரியா உன்னை எத்தனை வருஷம் ஆச்சா கல்யாணம் பண்ணி, இது மாதிரி எனக்கு புடவை வாங்கி கொடுத்துருக்கியா அப்படின்னார். உடனே அவரு சொன்னாரு, நான் கட்டாயமா புடவை வாங்கி தரமா, நீ என்னென்ன கலர்ல கேட்கறியோ இந்தந்த கலர்ல எல்லாம் நான் புடவை வாங்கி தரேன். ஆனா அத்திவரதர் 40 நாளைக்கு அப்புறம் தண்ணிக்குள்ள போயிடுவாரு, நீ போயிடுவியான்னு சொல்லு. கேக்குறாங்களா இல்லைங்களா? அதுக்கு பதிலாக இவன் போறானே. ஆமா, அது ஒரு பெரிய கதை. நடுவர் அவர்களே, அத்திவரதரை பார்த்துட்டு வெளியில வர, நம்மள மாதிரி பெரியவர் எவ்வளவு அழகா இருக்காரு பாத்தீங்களா, அவர் சிரிச்சுக்கிட்டே வெளில வந்தாரு. நான் சொன்னேன், ஐயா இவ்வளவு சந்தோஷமா வரீங்களே, இவ்வளவு கூட்டத்துல இவ்வளவு சூழல்லையும் அத்திவரதரை பார்த்துட்டு அவ்வளவு சந்தோஷமா வரீங்களான்னு கேட்டேன். அவரு சொன்னாரு, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா அப்படின்னாரு. நான் சொன்னேன், அத்திவரதரை பக்கத்திலேயே போய் நின்று பாத்தீங்களா அப்படின்னாரு. ஒன்னும் கிடையாது. சரி, நயன்தாரா வந்துச்சே அன்னைக்கு போய் அத்திவரதரை பாத்தீங்களா? அதெல்லாம் ஒன்னும் கிடையாதுமா. அப்புறம் எதுக்குங்க ஐயா இவ்வளவு சந்தோஷமா சிரிச்சிட்டு வரீங்க அப்படின்னு கேட்டேன். உடனே அவர் என்ன பார்த்து சொன்னாரு, கூட்டத்துல என் முன்னாடி தொலைஞ்சு போயிட்டாமா. நடுவர் அவர்களே, இன்னைக்கு திருவிழாவுக்கு கூட்டிட்டு போறதே ஒரு பெரிய குறிக்கோள் என்ன தெரியுங்களா? இந்த கூட்டத்துல எப்படியாச்சும் நம்ம பொண்டாட்டி தொலைஞ்சு போயிட மாட்டாளா அப்படிங்கிறதுக்காக தான். நடுவர் அவர்களே, வாழ்க்கையில இவ்வளவு இருந்தா கூட அந்த 21 கிடைக்கிற நடுவர் அவர்களேன்னு கொஞ்சம் நிறுத்துமா. நடுவர் அவர்களே பொண்டாட்டியை காணாம போடுத்தனா, ஏன் பொண்டாட்டி காணாம போடுத்தனே தான் தப்பு. அதுதான் அந்த கமா அரைப்புள்ளிலாம் வைக்கிறது. அது இன்னைக்கு எவ்வளவு ஒரு சந்தோஷம் கொட்டி கிடக்குது தெரியுங்களா? புருஷன் முண்டாட்டிக்கு சண்டை வந்துருதுங்க. சண்டை வந்துட்டு உடனே அந்த குழந்தை வருதுங்க. குழந்தை வந்து புருஷன் அம்மாவையும் அப்பாவையும் சேர்த்து வைக்கும். நடுவர் அவர்களே, சேர்த்து வைக்கிறப்ப அதுக்கு மொழி தெரியாது, பாஷை தெரியாது, எப்படி அந்த சண்டையை சமாதானம் பண்றதுன்னு தெரியாதுங்க. அப்ப அழகா அந்த கணவனும் மனைவியும் 21 அழகா ஒரு பாட்டு கண்ணதாசன் கொடுத்திருந்தாரு. தினம் தினம் ஏன் கோபம் கொண்டாய் கேளடா கண்ணா, அவள் தேவை என்ன ஆசை என்ன கூறடா கண்ணா, அவர் இல்லாமல் எனக்கு வேறு யாரடா கண்ணா, அவர் இல்லாமல் எனக்கு வேறு யாரடா கண்ணா, நான் அடைக்கலமாய் வந்தவள் தான் கூறடா கண்ணா, வளர்ந்த கலை மறந்து விட்டால் கேளடா கண்ணா, அதில் வடித்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா. எவ்வளவு அழகு நடுவர் அவர்களே. நல்லா கேட்டுக்கோங்க. என்னோட குலதெய்வம், எங்க வீட்டுல இருக்கிற குலதெய்வம் என்ன தெரியுமா நடுவர் அவர்களே? பொன்வண்டு ஐயனார். என்ன அழகா இருக்குங்க பேரு. இப்ப நான் வாக்கப்பட போறோம் பாத்தீங்களா, அவர் வீட்டுக்கும் ஒரு குலதெய்வம் இருக்கு. அவர் பேர் என்ன தெரியுங்களா? சொரிமுத்து ஐயனார். நடுவர் அவர்களே, இதையெல்லாம் கூட தாங்கி கொண்டு அந்த குடும்பத்துல போற இடத்துல நாம சந்தோஷத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறது வாழறதான் நடுவர் அவர்களே 21 மிகப்பெரிய சாராம்சங்க. 21 கணவனும் மனைவியும் ஒற்றுமையாக இருந்தால்தான் 61 அவர்கள் இருவரும் சந்தோஷமாக இருக்க முடியும் என்ற காரணத்தினால் இல்லறம் இனிப்பதற்கு மிகவும் தேவைப்படுவது 21 தான் மகிழ்ச்சி கொட்டி கிடக்கிறது என்று சொல்லி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மனவலிமை கூடியிருக்கு பெண் பிள்ளைகளுக்கு. கடவுள் தந்த வரம் ஆண் குழந்தை என்றால் கடவுளே வந்த வரம் தான் பெண் குழந்தைன்னு நம்ம பெருமைப்படுவோம். இப்பெல்லாம் என்ன பிரில்லியன்ட். நான் ஆசிரியர் அனுபவத்தை சொல்கிறேன். ஒரு கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சாதான் ஒரு பெண் குழந்தை அட்டன் பண்ணும். நம்ம பையன் அப்படி இல்லை. தெரிஞ்சாலும் அட்டன் பண்ணுவான், தெரியாட்டாலும் எழுதுவான், தெரியாட்டா ரொம்ப எழுதுவான். நிஜமா சார். ஆனால் அவனுக்கு வித்தியாசம் இருக்குது சார். வானம் வெடிக்கும், பூமி அதிரும், கடல் கொந்தளிக்கும்னு ஒரு பொண்ணு கண் கலங்குது, ஐயோ பிரபஞ்சம் அழிஞ்சிருமேன்னு. பையன் எது கேட்குறான், அன்னைக்கு ஸ்கூல் உண்டான்னு கேட்குறான்.
ஏன்னா அவன் சிந்தனை எப்படி போகுது பாரு, இவன் இந்த பொண்ணு சிந்தனை எப்படி போகுது பாருங்க. நான் உண்மையை சொல்கிறேன், அது சைக்காலஜி படி சொல்கிறேன். நான் எப்பயுமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு தனித்தன்மை அந்த இடத்துல இருக்குது. ரொம்ப அழகாக பேசியிருக்கு. இப்போல்லாம் பெண் குழந்தைய ஒரு அம்மா அன்றைக்கி சொல்லுது, அடியே வாம்மா கற்றுக்கடா, சமையல் கற்றுக்கடா, அம்மா கிட்ட வந்து. நான் அப்படி தான் கற்றுக்கினேன் அந்த காலத்தில். காலேஜ் முடிச்சு போச்சு, இப்போ மேரேஜுக்கு அப்பா ஏற்பாடு பண்ணிக்கிறாரு, வாடாம்மா சமையல் கற்றுக்கோ. வேணாம்மா அது வேஸ்ட்டு. என்னம்மா வேஸ்ட்டுன்ற? இது பாரு, நீ ஒரு டேஸ்ட்டில் பண்ணுவே, நான் போகிற இடத்துல மாமியார் ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். நான் நீ சொல்லி கொடுத்த டேஸ்ட்டில் அங்கே பண்ணேன்னா இது இன்னும் எப்படி சொல்லி கொடுத்துக்கிறாங்க, அது இன்னும் அப்படி இருக்குதுன்னு குறை சொல்லும். போகிற இடத்துல என் மாமியார்கிட்டே கற்றுக்கிறேன். குறை வந்ததுன்னா, அத்தை நீ சொல்லி கொடுத்த மாதிரி தான் நான் செஞ்சேன், என் மேலே தப்பு இல்லைன்னு நான் சொல்லி எஸ்கேப் ஆகிடுவேன்னு. உடனே அந்த அம்மா ஓன்னு அழுது, இந்த புத்திசாலி எனக்கு இல்லாமல் போயிட்டேடி அம்மா, இந்த புத்தி இருந்திருந்தா அவங்க அப்பனுக்கு நான் கழுத்தை நீட்டி இருப்பேனா, இந்த பாழுங்கிணத்துல வந்து நான் குடியேறி இருப்பேனா, ஐயோ என் பெத்த மகராட்சின்னு அந்த பொண்ணை பாராட்டி அது கடந்த காலத்தை நினச்சிக்கின்னு அழுவுது. இல்லை எங்கெங்கேயோ ஏதோ இருக்குது. இப்போல்லாம் அவ்வளோ பெண் குழந்தைங்க அவ்வளோ பிரில்லியண்ட்டாக இருக்குது சார். என்ன நம்பிக்கையாக போகுது, பயணம் பண்ணுது பார்த்தீங்களா ஸ்கூலில் போகும்போது கூட. ஏன்னா இவன் எப்பயும் சலசலன்னு பேசின்னு இருப்பான், அது பேசவே பேசாதீங்க சார். இந்த துடுக்குத்தனம்லாம் இருக்காது அதுங்களுக்கு. பொறுமை, நிதானம், சகிப்புத்தன்மை இன்றைக்கி இருக்கிற பெண் குழந்தைகளுக்கு அவ்வளவு. இங்கே இருக்கிற பெற்றோர்களுக்கு சொல்கிறேன், தயவு செஞ்சு ஒரு நாளைக்கு அரை மணி நேரமாவது உங்கள் குழந்தைகளோடு உட்கார்ந்து கலகலப்பாக பேசுங்க. அந்த பழக்கத்தை உருவாக்குங்க ஐயா. அது உருவாக்காமல தான் ஏன் நம்ம பாழா போகிறோம் போகிற குடும்பமாக. அந்த காலத்தில் எப்படி இருந்ததுங்க, படின்னு வச்சான் வீட்டுக்கு மேலே இல்லையா, படி சொல்லி பாருங்க, படி 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 படி, ஒரு அட்வைஸும் வருது, படி படி. ஏன்னு ஒன்று நிலைன்னு பேர், அதுக்கு வாசக்காலுக்கு நிலைன்னு பேர். படித்தால் நீ நிலையாக இருக்கலாம், நிலை பெறலாம் என்பதை சொல்லாமல் சொன்னார். உள்ள நுழையிறான், கூடம்னு பேர், கூடி பேசுவதால் அதற்கு கூடம்னு பேர். அப்பா அம்மா தாத்தா பாட்டி பொண்ணு புள்ள அப்படி கூடி இருந்த குடும்பம் தான் அந்த அம்மா சொன்ன அழகு. இன்னைக்கு ஆளாளுக்கு ஒரு செல்லு, அம்மாவுக்கு ஒரு செல்லு, அப்பாவுக்கு ஒரு செல்லு, தாத்தாவுக்கு ஒரு செல்லு, பாட்டிக்கு ஒரு செல்லு, அப்பனுக்கு ஒரு செல்லு, பையனுக்கு ஒரு செல்லு, பொண்ணுக்கு செல்லு. பொண்ணுக்கு செல்லு வந்தால் பெட்ரூமுக்கு ஓடுது, பையனுக்கு செல்லு வந்தால் மொட்டை மாடிக்கு ஓடுறான், அப்பனுக்கு செல்லு வந்தால் தெருப்பக்கம் ஓடுறான், அம்மாவுக்கு செல்லு வந்தால் கிச்சனுக்கு ஓடுது, தாத்தா பாட்டிக்கு செல்லு வந்தால் பேரம்பேத்தியை கெஞ்சுது, ஆப்ரேட் பண்ணி கொடுறான், ஆன் பண்ணி கொடுறான், ஆன் பண்ணி கொடுறான். 5 நிமிஷத்தில் எல்லாம் அசம்பிளாக வரான், பேயஞ்ச மாதிரி இருக்கிறான். என்னடா விஷயம், நான் ஒருத்தனுக்குன்னு நெட்வொர்க் கிடைக்கல, யாருக்குமே டவர் கிடைக்கல. இந்த கொடுமையில் இன்னைக்கு நம்ம குடும்பம் இருக்குது. ஆனால் இந்த சங்கடங்கள்லாம் வளர வளரதானே 21 என்ன ஆனந்தம் ஐயா. யாருக்கு யாருன்னே தெரியாது, இல்லை யாருக்கு யாருன்னே தெரியாது. யாயும் நியாயம் யாராகியரோ எந்தையன் உந்தையும் எம்முறைகளில் யானும் நீயும் எவ்வழி அரிதும் செம்புலப்பயல் நீர் போல் அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே என்ற ஒரு அற்புதமான சந்திப்பு தானே 21ன்னு அழகாக பேசி முடிச்சிருக்கிற அந்த பிள்ளைக்கு ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாமே. என்ன ஒன்று, அடுத்த முறை இங்கே வர்ற வாய்ப்பு இருந்தால் அந்த 201வது ஆளை கூட்டின்னு வாம்மா, நாங்களும் பார்க்கணும், எங்களுக்கும் பார்க்கணும் போல தவிர. ஆமாம் ஆமாம், ஏன்னா நமக்கு ஒரு துணை வேணும் இல்லை. நான் தான் அப்படின்னா நம்மள மாதிரி ஆளையெல்லாம் இப்படிறான்னு ஒரு இது பண்ணிக்கலாம். இப்போ ஐயா நம்முடைய பட்டுக்கோட்டை பாஸ்கர் அவர்கள் ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுத்து நமக்கு விடும். பெருமைக்குரிய வருகை தந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கங்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். கோயில்பட்டி மகிழ்வோர் மன்றத்தின் சார்பில் ஒரு அருமையான தலைப்பை தந்திருக்கிறார்கள். இன்றைக்கு பொருத்தமான ஒரு தலைப்பு, இல்லறம் இனிப்பது 21 61 என்கிற ஒரு கேள்வி. 21 என்பதை 2 1 கூட்டினா 3, அது நாமம் போட்டது மாதிரி இருக்கும் குடும்பத்தில். 61 என்பது 6 1 7, 7 ஜென்மத்திற்கும் இன்பம் தருவது அந்த வயது தானே தவிர வேற ஒன்றும் இல்லை. அதை யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா இதற்கு தலைப்பு, இந்த தலைப்பிற்கு பட்டிமன்றத்திற்கு நடுவராக வீட்டிருப்பவர் சாதாரணப்பட்டவர் அல்ல. இவரோடு இணைந்து நான் பேச வேண்டுமென 20-25 ஆண்டு காலமாக எனக்கு இருந்த ஏக்கத்தை இன்று இணைத்து வைத்திருக்கிற மகிழ்வோர் மன்றத்திற்கு நான் மனமகிழ்வோடு நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா சாதாரணப்பட்ட நடுவரில் அப்படின்னு நான் சொன்னேன். தமிழுக்கு சங்கம் வைத்து தமிழுக்கு முத்தமிழை வளர்த்தது மதுரை சங்கம். விலை உயர்ந்தது 22 கேரட் தங்கம். காட்டிலே இருக்கிற ராஜா கர்ச்சிக்கும் சிங்கம். நடுவர் என்றால் அவர்தான் புலவர் ராமலிங்கம். அவருக்கு என்னுடைய அன்பான வணக்கம் தெரிவிக்கும்.
ஏன்னா இன்னைக்கு சமுதாயம் ஒரு மாதிரியா போயிட்டு இருக்கு நடுவர் அவர்களே. இப்ப நடந்து முடிஞ்ச உள்ளாட்சி மன்ற தேர்தல்ல எங்க ஊர்ல ஒருத்தன் பூட்டு சின்னத்துக்கு நின்னான், ஒரு ஆளு சாவி சின்னத்துக்கு நின்னான், இன்னொரு ஆளு பூட்டின் சாவி சேர்ந்து தொங்குற சின்னத்துல நின்னான். ஓட்டு போட அத்தனை பேரும் குழம்பி போய் குத்தி 3 பேரும் முச்சந்திர நிக்கிறான். இப்போ சம்பந்தம் இல்லாம நாற்காலி சின்னத்துல ஒருத்தன் ஜெயிச்சு அவன் பாட்டில் போயிட்டே இருக்கான். அதுல இப்ப பேச வந்த நம்ம பாப்பா அடாடா அருமையா சொன்னாங்க பாருங்க. என்ன மாதிரி அவங்க மாதிரி ஒரு புத்திசாலி வேற யாருமே இருக்க முடியாதுங்க. அவங்க இந்த மாதிரி பட்டிமன்றத்தில் சம்பாரிச்சு வீட்டில் ஏகப்பட்ட தங்கம் வெள்ளி பணம் வச்சிருக்காங்க. இது தெரிஞ்ச திருடன் ஒருத்தன் ஒரு நாள் திருட போயிருக்கான் வீட்டுக்குள்ள. அப்ப நான் கேட்டேன், ஆமா இந்த மாதிரி திருட வந்தா எப்படி காப்பாற்றுவீங்கன்னு கேட்டேன். அதனால தான் நான் வீட்டை சுற்றி சிசிடிவி கேமரா வச்சிருக்கேன். நான் திருடன் புத்திசாலித்தனமா அந்த கேமராவை அடிச்சு உடைச்சு முகமுடி போட்டுக்கிட்டு உடைச்சிட்டு உள்ள போந்தா என்ன பண்ணுவேன்? நான் சாதாரண ஆளா? அதுக்கு தான் 5000 ரூபாய்க்கு ஒரு நாய் வாங்கி வளர்க்குறேன்னுச்சு. சரி இந்த நாயை அடிச்சு போயிட்டு உள்ள திரும்ப போயிட்டான்னா அப்பவும் புத்திசாலித்தனமா சொன்னாங்க. அதுக்கு தான் நான் மாசம் 30,000 ரூபாய்க்கு ஒரு வாட்ச்மேனை வாசல்ல உட்கார வச்சிருந்தாங்க. ஏம்மா இப்படி 3ஐயும் வச்சிருக்கிறியம்மா, அவனையும் அடிச்சு மண்டையை கழிச்சு விட்டு உள்ள பூந்துட்டா என்னம்மா பண்ணுவேன்னு கேட்டேன். புத்திசாலித்தனமா சொன்னாங்க, இப்படி உள்ள திருடன் பூந்துருவான் தான் நான் விடிய விடிய முழிச்சுக்கிட்டே வீட்டுக்குள்ள இருப்பேன்னு சொன்னாங்களே. இப்படிப்பட்ட புத்திசாலி பேச வந்திருக்காங்க பாருங்க. அடாடா நல்லதை நல்ல அனுபவத்தை 61 வயசுக்கு பிறகு குடும்பத்தில் மகிழ்ச்சியை தரக்கூடியது எந்த வகை நல்லா தெரியும். இன்னைக்கு இளைஞர்கள் இருக்கான் 21 வயசுல குடும்பத்தில் எல்லாரும் ஒன்று சேர்ந்து என்ன பேசுறான்? குடும்பத்தை பிரிக்கிறத தான் பேசிக்கிட்டு இருக்கிறான். ஏன் தாடி கட்டுகிற பொழுது அந்த 21 வயசுக்கு பிறகு ஒரு 20 வருஷம் படாத பாடு படுத்திடுறான். நடுவர் அவர்களும் தாலி கட்டியிருப்பார்கள். எத்தனை முடிச்சு போட்டீங்க? ஞாபகம் இல்லை. நடுவர் அவர்களே இல்ல அதே முடிச்சு போடுறான்னு யாரு போட்டான்னு இன்னும் தெரியல எனக்கு. எல்லாம் பெண்களா வந்து கும்பலா கூட்டிக்கிறாங்க. என்னமோ அந்த 2 கையில கொடுத்ததான் தெரியும் எனக்கு. அதே மாதிரிதான் இப்ப போன முகூர்த்தத்தில் ஒரு கல்யாணம் நடந்துச்சு எங்க ஊர்ல. மாப்பிள்ளைக்காரன் அழைச்சிட்டு போய் பொண்ணை கழுத்தை தடவி பார்த்துருக்கான். 15 முடிச்சு கிடந்திருக்கு. என்னடான்னு விசாரிச்சு பார்த்தா மாப்பிள்ளையோட அக்கா தங்கச்சி கூட பிறந்தது 5 பேரும் 15 முடிச்சு போட்டிருக்காளுங்க. இப்போ இந்த ஒரு வாரமா முடிச்சு அவுத்துக்கிட்டே இருக்கான். போற வாரமெல்லாம் இவன் தாண்டா முடிச்சு வைக்கிறான். இந்த அத்திவரத்தை பத்தி பேசுனீங்க. இதுல இப்ப இளம் பெண்கள் 2 பேர் கல்யாணம் பண்ணவங்க பேசிட்டு போனாங்க எங்க ஊர் கடத்தல. அதுல ஒரு பொண்ணு சொல்லுது, காஞ்சிபுரத்துல அத்திவரத்துல 40 வருஷமா தண்ணிக்குள்ளே கிடக்குறாராண்டி. அதுக்கு இந்த பொம்பளை சொல்லுது, இது என்னுடைய பிரமாதம், 50 வருஷமா என் புருஷன் புல் தண்ணிக்குள்ள இருக்கான, இதை விட எவ்வளவு பெரிய ஆளு அப்படின்னு. எங்க கல்யாணம் பண்ண பெண்கள்ங்கிறது அடையாளம் என்ன? கொஞ்சமா சின்னதா இந்த இடத்துல பொட்டு வச்சிருப்பாங்க. இதானுங்க இப்ப வர்ற பொம்பளை பிள்ளைங்க காக்கில குங்குமத்தை எடுத்து இங்க இருந்து எடுத்துக்கிட்டு வருத்தியா நறுக்குன்னு. எங்க கடத்தல அதே மாதிரி பக்கத்துல வந்த புருஷன் 1/2 கிலோ குங்குமத்தை தள்ளி அப்பிக்கிட்டு வரான் அவ்வளவு நீளமா. நான் கேட்டேன், பெண்கள் தாண்டா வைக்கிறாங்க, நீ ஏன்டா இவ்வளவு குங்குமத்தை இழுத்துட்டு வரங்கிற? அறிவு கட்டவனை உத்து பாடுறா, நேத்து நைட்டு என் பொண்டாட்டி பூரி கட்டையில் அடிச்ச ரத்தம் வந்து உறைஞ்சு போயிருக்கடான். தையல் போட கொண்டு போயிருக்கு அந்த அம்மா. நான் என் நண்பர் வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த அம்மா வெங்காய தோசை போடுறதுக்காக வெங்காயத்தை நறுக்கிக்கிட்டே இருந்தாங்க. கண்ணிலிருந்து அழுது தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கு. நான் சொன்னேம்மா, வெங்காயம் காரம் ஓவராக இருக்கும் போல இருக்கு, கொஞ்சம் தள்ளி நின்று நறுக்குமா அப்படின்னேன். நீ ஒரு ஆள் அதுக்கு அழுவுறேன். 1 கிலோ வெங்காயம் 200 ரூபான்னு விற்கிறான், அதை நினச்சி வைத்தறிச்சல் அழுவுறேன்னு அந்த அம்மா. என் பொண்டாட்டியை போய் நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் பாராட்டுவேன். எப்படி அது பயங்கரமா பாராட்டுவேன். அதே மாதிரி கோவம் வந்த போடி வெங்காயம் அப்படிம்பேன். உடனே அவ சொல்லுவா, யாரு வெங்காயம்? நீ வெங்காயம், உம்மா வெங்காயம், ஒக்கா வெங்காயம், தங்கச்சி வெங்காயம் பல பாட்டு போடுவா. இப்போ இந்த 2-3 மாசமா போடி வெங்காயம் அப்படிங்கிறேன். நல்லா இருக்குன்னு 4 தடவை சொல்லுங்க அப்படிங்கிறேன். ஏன்னா ரேட்டு ஓவரா போச்சான். எங்க தெருவில் ஒருத்தங்க குடும்பம் நடத்துறான் பாருங்க. இன்னைக்கு இருக்கிற குடும்பம் இந்த இளமை காலத்தில் சொல்ல வர்றேன். அந்த அம்மா 120 கிலோ, புருஷங்காரன் வெறும் 35 கிலோ, எலும்பு தொழுமா உட்காந்துருக்கான் கட்டில்ல. இந்த 120 கிலோ மனைவி வந்து சொன்னிச்சு, எங்க உங்களை புகழ்ந்து நான் ஒரு பாட்டு பாடட்டுமான்னுச்சு. பாடுமான்னா பண்ணா பாருங்க அந்த பொண்ணு. கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே உன் மீது சாயமான சாஞ்சி இந்த கையை முறிஞ்சு தர்மாஸ்பத்திரியில் படுத்து கிடக்கிறாயா. இவங்க சொல்றாங்க மனைவியை பாராட்ட கத்துக்கணும், அப்பதான் குடும்பம் மகிழ்ச்சியா இருக்கும் அப்படின்னாங்க. என் மனைவியை பாராட்டினேன் போன வாரம் போய். கண்ணு உன் கண்கள் என்ன திராட்சையா, உன் கண்டம் என்ன ஆப்பிளா, உன் கழுத்து என்ன சங்கா, பார்ப்பதற்கு சிலை போல இருக்கிறாயேன்னு பாராட்டுறேன். சாயந்தரம் மாரியம்மன் கோயிலுக்கு அழைச்சிட்டு போய் மந்திரிச்சு 90 பூசி தாயத்தை கட்டுறா எனக்கு. ஏன்டிங்கிற இப்ப வர வர ஒரு மோசமா பேசுறியா அப்படிங்கிறா. கொஞ்சம் அவசரமா நேற்று காலையில் ஸ்கூலுக்கு போறேன், அவசரமா போறேன், பொருங்க இட்லியும் சாப்பிட முடியாது, அவசரமா போறேங்கிறேன். இட்லி மாவை டம்ளர்ல அளந்து ஆத்தி கொடுக்குறா, குடிச்சிட்டு போங்க அப்படிங்கிறா. அப்ப எங்கடி சட்னிங்கிறேன், 2 பீஸா கட் பண்ணி குடிச்சு தின்னுக்கிட்டே போங்க அப்படிங்கிறா. இதோட நான் குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கிறேன். எங்க அன்னைக்கு திருமணம் நடக்கிற பொழுது எனக்கு நடுவர்களை திருமணப்ப தமிழ்நாட்டில் ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன தெரியுமா? கல்யாணம் முடிஞ்சு சாயந்தரம் 3 மணிக்கு தான் பொண்ணு மாப்பிள்ளை பந்தியில் உட்கார சாப்பிட வைப்பான். தமிழ்நாட்டுடைய ஃபார்முலா, மாப்பிள்ளை பிசைஞ்சு சோத்தை அள்ளி பொண்ணுக்கு ஊட்டணும் மாலை கழுத்துமா,
பொண்ணு உடனே இவங்களுக்கு ஊட்டுவாங்க. அப்போ அதே மாதிரி பிசைஞ்சு நான் அப்படி ஊட்டுறப்ப முதன்னு கை இப்படி நடுங்குனுச்சு. அப்போ அவள் சொன்னா, என் மனைவி முதன்னு ஒரு பெண் வாயில் சோறு ஊட்டும் போது இப்படி தாங்க நடுக்கும் அப்படின்னா. 15 வருஷம் கழிச்சுன்னா அதே மாதிரி சோத்தை பதஞ்சு ஊட்டும் போது கை நடுங்குது. சொல்கிறா, ஏன் காலையில் தண்ணி போடாமல் அப்படின்னு கேட்குறாயா? ஏங்க நான் அப்படிப்பட்ட ஆளே கிடையாதுயா. ஆனால் 60 வயதிற்கு பிறகு அந்த அன்பை பகிர்ந்து கொள்கிறதை திரிசூலம் திரைப்படத்தில் கண்ணதாசன் தான் எழுதி கொடுத்தாரு. அம்மாடி உன் மீது பால் வண்ணமோ, அழகான உன் பிள்ளை தேன் கிண்ணமோ, மாதங்கள் பதமாக மெருகேறுதோ, மகராணி உன்மேனி மெருகேறுதோ, ஆடாத பொன்னூஞ்சல்லாடு, பாடாத தெம்பாங்கு பாடு, மலர் கொடுத்தேன் கை கொழுங்க வளையலிட்டேன், மங்கை உந்தன் ராஜாத்திக்கு நானே. என்ன அழகா சொன்னா. இந்த 21 வயசுல உள்ளதை இன்பம்னு சொல்றீங்களே, என்ன செய்யறான்? மனசுக்கு சோகம்னா நேர டாஸ்மார்க் போயிடறான். பொங்கல் அன்னைக்கு ஒரு புது திரைப்படம் ரிலீஸ் ஆனிச்சியா, ஒரு ஸ்டார் படம். படம் ஓட போகுதுங்க, எழுத்து ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு 5-6 பசங்க போய் முன்னால உட்காந்து குவார்டர் பாட்டில் ஓப்பன் பண்ணி கப்பில் ஊற்றி குடிக்கிறான். ரசிகர்லாம் கையை பிடிச்சிட்டா, ஏய் எங்க தலைவர் படம் ஓடுது, இல்லை தண்ணி அடிக்கிறீங்கன்னா. அவன் கேட்டான், படம் பேர் என்னன்னு கேட்டான். தர்பார் அப்படின்னா, தர்ற விடு பார்னு வர்றதில்ல, அதான் அடிச்சான் அவன். படம் ஓடிக்கிட்டு இருக்கு, திரையை பிடிச்சி கிழிச்சு விட்டான். ஏன்டா என்ன தலைவர் பாடுறாரு பாரு, கிழி சும்மா கிழி, அதான் திரையை கிழிச்சேன்னா. எவ்வளவு பணம் வாங்கி கிழிச்சேன்னா? அதெல்லாம் இல்லை, அந்த பாட்டு பிரகாரம் கிழிச்சேன்னா. என்னன்னு கேட்டாங்க, சும்மா கிழி சும்மா கிழினா சும்மா கிழிச்சேன்னா. எங்க ஒரு குடும்பத்தில் 60 வயசு 61 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய பெரியவர்கள் ஒரு குடும்பத்தில் இருந்தாங்கன்னா அங்கே ஒரு சித்த வைத்தியம், அங்கே ஒரு கிளினிக் இருக்குன்னு அர்த்தம். தயவு செய்து அதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு சாதாரண காய்ச்சலாக இருந்தாலும் ஜீரகம் பூண்டு மிளகு சுக்கு மிளகை நச்சு தச்சு போட்டு அதை மருத்துவமாக கொடுப்பாங்க. இன்னைக்கு காலையில் என் பையன் ஓடி வந்து, என்னடா அம்மா அடிச்சு விட்டாங்க அப்படின்னு. அம்மா தானே அடிச்சாங்க, விடுறா போடா அப்படிங்கிறான். அவன் சொல்றான், உனக்கு நீ டெய்லி அடி வாங்கி மறந்து போச்சு அப்படிங்கிறான். அவன் நரகத்தில் இங்க பாருங்க, ஒரு தாய் ஒரு கோயிலில் போய் வயசான அம்மா, அந்த அம்மா அந்த சாமி கிட்ட, தெய்வமே எனக்கு நரகத்தை கொடு, தெய்வமே எனக்கு நரகத்தை கொடுன்னு கேட்டான். பக்கத்தில் இருந்த ஒரு பெரியவர் கேட்டாரு, சாமி கும்பிட வரும்போது எல்லாம் சொர்க்கத்துக்கு தானே போகணும்பாங்க, நீ ஏமா நரகத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறேன்னு கேட்டாங்க. அதுக்கு அந்த தாய் சொன்னா, எல்லா குழந்தை மாதிரி நானும் பெற்றேன், அந்த பையன் நல்லா வளருவான்னு நினைச்சேன், கூடாத நண்பர்களோடு சேர்ந்து சேராத குலபாவம் கொள்ள இந்த மாதிரியெல்லாம் அவதூறாக நடந்துக்கிட்டான். கண்டிப்பா என் புள்ள செத்தானா அவனுக்கு சொர்க்கம் கிடைக்காது, நரகம் தான் கிடைக்கும். அந்த நரகத்தில் என் புள்ள வந்தானா அவனை பார்த்துக்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்களே, அதற்காகத்தான் நான் நரகத்துக்கு போறான்னு ஒரு தாய் சொல்றாள் என்றால், 61 வயதுக்கு பிறகு இருக்கக்கூடிய அந்த பெண்மணி அந்த குடும்ப மகிழ்ச்சியா இருக்கணும், இனிக்கணும் என்பதற்காகத்தானே நாகரிகத்தை பத்தி சொன்னாங்க. நடுவர் ரொம்ப அற்புதமா சொன்னார். இன்னைக்கு பாருங்க, இந்த சின்ன வயசுல வரக்கூடிய நாகரிகம். எங்க தெருவில் பியூட்டி பார்லர்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறான். அந்த பியூட்டி பார்லர் எல்லா பெண்களுக்கும் மேக்கப் போட்டு விடுறான். என் மனைவி போனால் மட்டும் மேக்கப் போடவே மாட்டேங்கிறாயா. ஏன்டான்னு கேட்டேன். வெள்ளை இருக்கையை கட் பண்ணி உன் பொண்டாட்டி கண்ணில் வச்சா எடுத்து திங்கிறாடா அப்படின்னு நான் சொன்னேன், நான் தான் போகிறோம்லாம் வாங்கிட்டு வரேன், அதை ஏன்ட்டு எடுத்து திங்கிறேன் அப்படின்னு கேட்டேன். எங்க நான் கேட்குறேன், அந்த காலத்தில் பெரியவங்க நல்லா நிறைய பேர் இருக்கீங்க, ஒரு குளத்தில் ஒரு பெண் குளித்து கொண்டிருந்தால் அதனுடைய எதிர்கரையில் ஆண்கள் குளித்துக் கொண்டிருப்பார்கள். எந்த பாலியல் வன்கொடுமை நடந்ததல்ல. ஆனால் இன்றைக்கு ஒரு டீச்சர் பாத்ரூம்ல கதவை சாத்தி குளிச்சுக்கிட்டு இருக்கு, 20 வயசு 21 வயசு பையன் அதை செல்போனை எடுத்து பாலியல் வன்கொடுமைக்குள்ள ஆளாகிறான் என்று சொன்னால் இதுல எந்த குடும்பத்தில் எப்படி இன்பம் பிறக்கும் நீங்க தயவு செய்து யோசிச்சு பார்க்கணும். தொலைக்காட்சியை பற்றி சொன்னாங்க, குடும்பத்துக்குள்ள போனா பார்க்க முடியல, சந்தோஷமா உட்காந்து பேச முடியல இன்னைக்கு. ஆனால் அனுபவம் மிக்கக்கூடியவர்களோடு நீங்க பழகி பாருங்க. டிவி சீரியல் ஓடிக்கிட்டு இருக்கு, தலைவர் சொன்னார் பாருங்க, என்ன நாடகத்தில் என்ன கதை, ஒன்றும் இல்லை, அவனை அவளோட சேர விடாத, அவள் வயிற்றில் உள்ளவரை பிள்ளைய அழிச்சு போடு, இவளை விட்டு வாடா தம்பி, அவளை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இதுதான் கதையாக நடக்குதே தவிர வேற என்ன நடக்குது? நான் சொன்னீங்க பாரு, என் மனைவி கிட்ட, நீ பாரு தோசை சுட்டு வச்சுட்டு திரும்பி போய் டிவி பார்க்குற, சாம்பார் போட ஊற்றி விட்டு அப்புறம் போய் டிவியை பார்க்குற, அதனால நீ சமைச்சு வச்சிருக்கலாம் எடுத்து கொண்டாந்து டிவி போட்டிக்கு முன்னால் வச்சிரு, நான் அங்கனே உட்காந்துக்கிறேன், நீ டிவியை பார்த்துக்கிட்டே பரிமாறு அப்படின்னேன். அதே மாதிரி கொண்டாந்து இலைய போட்டா நான் இலைய கழுவி இந்த பக்கமா உதறிக்கிட்டு இருக்கேன், இவ டிவியை பார்த்துக்கிட்டே சோ தள்ளி தரையில போட்டுக்கிட்டே இருக்கிறாயா. நான் ஐயோ அப்படிங்கிற, ஐயோ கோச்சுக்காதீங்க அப்படின்னு வலிச்சு தட்டில் போட்டு கொடுத்தா, அதை வாங்கி முடி இருக்கா கல் இருக்கான்னு இப்படி அண்ணாந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், இவ டிவியை பார்த்தா கொதிக்க கொதிக்க சாம்பார் எல்லாம் தொடையில ஊத்திக்கிட்டே இருக்கிறாயா. ஒரு மாசம் வரைக்கும் நான் ஒன்றும் கட்ட முடியாம டவுசரை போட்டு தெரிஞ்சேன் தெரியுமா உங்களுக்கு. இதோட வச்சு நான் குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கேன். யோசிச்சு பாருங்க, காதல் திருமணத்தை பற்றி நீங்க 21 இன்னைக்கு இருக்கிற திருமணங்கள் எல்லாம் மிக ரொம்ப வைக்கிற ரொம்ப கஷ்டமா இருக்கு. சொல்ல வேணாம், நீங்க ஒன்று தெரிஞ்சுக்கிறீங்க, நான் முடிச்சுக்க நடுவர்களே. ஏன்னா நீங்க அந்த பேனாவை தூக்கும் போது எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு, ஆஹா கொண்டு போறாராப்பா. எங்க தாலி கட்டுகிற போது
அங்கே வாசிக்க அந்த தவில் நாதஸ்வரம் வாசிக்கிறான்ல அவனே சிம்பாலிக்காக சொல்லி போறான் குடும்பம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத. என்ன அந்த நாதஸ்வரம் வாசிக்கிறவன் சொல்கிறான், ஏய் இன்னையிலிருந்தாண்டா உனக்கு ஒரு 20 வருஷத்துக்கு பிபி ஆரம்பம் அப்படின்னு எடுத்து அதை வாசிக்கிற கருவிக்கு பேர் பிபின்னு பேர். அப்பதான் அந்த மேலக்காரர் அடிக்க ஆரம்பிக்கிறார். என்ன இது வரைக்கும் நீ உங்க அம்மா கிட்ட அடி வாங்கிக்கிட்டு இருந்த, இனிமே உன் பொண்டாடிக்கிட்ட அடி வாங்க போறடா அப்படின்னு 2 பக்கம் அடிச்சு காட்டினா பாருங்க அந்த ஆளு. வாழ்ந்து முடிந்திருக்கக்கூடிய அதான் சொன்னார், நடுக்கம் என்பது அது முதுமையினுடைய இன்பம். அது பாரதிதாசன் குடும்ப விளக்கில் எவ்வளவு அழகா முதுமையை பற்றி சொல்றார் தெரியுமா? நீங்க சொன்ன அதான் கண்ணதாசன் அழகா எழுதினார். ஆழம் விழுதுகள் போல் உறவுகள் 1000 இருந்தும் என்ன, வேறன நீ இருந்தால் அதில் நான் வீழ்ந்திடாதிருப்பேன், உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. குடும்பத்தில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனையை கூட சமாதானப்படுத்தி அந்த குடும்பத்தில் முழுமையான இன்பத்தை கொடுக்கிற அந்த பக்குவம் என்பது, அனுபவம் என்பது 60-61 வயதிற்கு மேலே தான் இருக்கிறது. அதனால தான் அந்த விழாவுக்கு மணி விழா என்று வைத்தார்கள். இல்லைனா அது மாதிரி வைக்க முடியாதுங்க. இங்க பாருங்க, மேக்கப் போட்டு முழுன்னு இருக்கிறது 21 வயது, முகத்திலே ரேகையோடு அமர்ந்திருக்கிற அந்த 61 வயது தான் இயற்கையான உண்மையான மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒன்று. பின் விளைவுகள் தெரியாமல் மகிழ்ச்சியா இருப்பாங்க இளமையில 21ல. ஆனால் 61 என்பது அனைத்தும் ஆண்டு அனுபவித்தது, அதுல தான் உண்மையான இன்பம் இருக்கிறது. எனவே சொல்லுகிறேன், 21 என்பது இந்த குடும்பத்தில் இல்லற வாழ்க்கையில நிரந்தரமற்ற இனிப்பு மகிழ்ச்சி. ஆனால் 61க்கு பிறகுதான் அது உண்மையான மகிழ்ச்சி, உண்மையான இனிப்பு, உண்மையான சந்தோஷம் என்கிற நல்ல தீர்ப்பை தருமாறு கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வணக்கம். பாடல் நல்ல அருமையான ஈர்ப்புக்குரிய ஒரு பாட்டு நல்லா பாடினாங்க. எங்கள் அப்பா எங்கிட்ட சின்ன வயசில் என்ன சொல்லுவார், வாயாலே வாசிடா வாயாலே வாசிடான்னுவார். ஆமாம், வாயால் வாசிடா, நான் மௌனமாக படிக்கிறேன்னுவேன். இல்லை இல்லை நீ வாயால் வாசின்னுவார். பாஸ்கர் இன்றைக்கும் வாயால் வாசிக்கிறார். நல்லா இருந்தது அந்த மேள தாளம். உண்மையிலே அதில் ஒரே கலை தானங்க. யாராக இருந்தானங்க, யார் இடத்துல எந்த கலை இருந்தாலும் அதை பாராட்டுவது தான் மிகப்பெரிய கலை. அருமையாக செஞ்சார், உண்மையிலே நல்லா இருந்தது. அதே நான் என்ன கேட்குறேன், கேட்பார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்பம் முடிவதாம் சொல்லுன்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். ஐயாவுக்கு ஒரு கலை இருக்குது, இந்த அம்மாவுக்கு ஒரு கலை இருக்குது, அவங்களுக்கு ஒரு வாதத்திறமை இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கலை, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமையை கடவுள் கொடுத்துருக்கான். அந்த திறமையை பாராட்டி அங்கீகரித்தால் அடுத்த படிக்கட்டில் அவர்கள் பயணம் செய்வார்கள். வேற ஒன்றும் இல்லை. அதுதான் பட்டுக்கோட்டை பாஸ்கர் அவர்கள் வாழ்க, நல்லா பண்ணியிருக்கிறார். இப்போ நிறைவு பேச்சாளர் உண்மையான வழக்கறிஞர். நாங்கள் பிழைப்புக்கு வழக்கறிஞர், அவர்கள் பிழைப்பே வழக்கறிஞர். வாங்கம்மா. மதிப்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய நடுவர் அவர்களே, இங்கு வீட்டிற்கும் சான்றோர்களே ஆன்றோர்களை முதற்க என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நடுவர் அவர்களே, ரொம்ப அழகாக பேசினார் பாஸ்கர், சகோதரர் பாஸ்கர் ரொம்ப அழகாக பேசினார். ஒரு நிமிடம் நான் அப்படி ஐயா மகிழ்ந்த மாதிரி மிமிக்ரி பண்ணும்போது ரொம்ப அழகாக மகிழ்ந்து அமர்ந்திருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது அவருடைய 61வது வயசில் செய்ய முடியுமாங்க? மூச்சு விடவே முடியாதே, கஷ்டப்படணுமே. இதில் வேற நான் பிபி ஊதுறாரு, கொட்டை அடிக்காரு, அடிக்க முடியுமா? பல்லே இருக்காதப்ப பல் செட்டை தேடிக்கிட்டு இருக்கிற வயசுங்க 61 வயசு. 21 வயசுனா இதில் எல்லாமே செய்யலாம் ஐயா, உண்மையா இல்லையா? என்ன பேசிட்டு இருக்கீங்க? அதில் வேற அண்ணன், எங்கள் அண்ணன் நீல அண்ணன் இன்னைக்கு வந்து சொன்னார் பாருங்க, குரங்கு கதையெல்லாம் சொன்னார். நடுவர்களே, எனக்கு கல்யாணம் ஆன புதுசில் நானும் என் மாமாவும் ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக இருந்தோம். 21 வயசில் எங்கள் ஊர் ஒரு கிராமத்தில் இயற்கையோடு கூடிய ஒரு இடத்துல உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், மாமா சேர்ந்து சாகணும் மாமா எனக்கு
அப்படின்னு சொன்னேன். உடனே அவர் சொன்னார், இல்லைம்மா நான் முதல்ல செத்துடுறேன், நான் சொர்க்கத்துக்கு போயிடுறேன், நீ நரகத்துக்கு போயிரு அப்படின்னாரு. கல்யாணம் பண்ண புதுசுலையே. உடனே நான் என்ன சொன்னேன், ஏமாம்மா நானும் சொர்க்கத்துக்கு வரேன், வேண்டாமா வேண்டாமா, அங்கே ரொம்ப ஊர்வசை மானகெல்லாம் இருப்பாங்க, அங்கே நீ வேண்டாமா அப்படின்னார். உடனே நான் சொன்னேன், ஏமாம்மா நீங்கள் மட்டும் பூலோகத்திலையும் அழகியோடு இருக்கீங்க, மேலோகத்திலையும் அழகியோடு இருக்கீங்க, நான் மட்டும் பூலோகத்திலையும் உங்களோட இருக்கேன், நரகத்திலையும் குரங்கோடவா மாமா இருக்க அப்படின்னு. நடுவர்களே, ஒரு வாழ்க்கைனா கேலி கிண்டல் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. அது 61 வயசுல நீங்க எடுத்துக்கோங்க, 2 பேருக்குள்ள பேச்சே இருக்காது. ஒரு செருமல், ஒரு இருமல், அவ்வளவுதான் இருக்கும். அதுக்கு மேல பார்த்தா டிவி பார்ப்பீங்க, 2 பேரும் சேர்ந்து ஒன்னா உட்காந்து சீரியல் பார்க்கலாம். அதுக்கு மேல ஒண்ணு இல்ல, அருகருகே இருவர் செயலே இல்லை, ஒண்ணுமே இருக்காதுங்க. அதே இது அந்த கணவன் ஒரு கேலி பண்ண அடுத்த செகண்ட் அந்த மனைவி அப்படி ஒரு பார்வை பார்க்கும் போது இருக்கக்கூடிய இன்பம் எப்பங்க இருக்கும்? 61 வயசுல நீங்க நினைக்கலாம். எதிர்பார்த்து மகிழும் வயசு 21, எதிர்பார்த்து பயம் கொள்ளும் வயசு 61. விதைப்பது சுகம், அதை அறுவடை செய்வதற்கு காத்திருப்பது பேரின்பம், அதுதான் 21. திருமணமான புதிதில் குழந்தை பேரு என்று வரும்போது அந்த மனைவி கருவுற்றிருக்கும் போது நடந்து வரும்போது கணவன் நினைப்பான், இளம் பிறையை உள்ளே வைத்து நிலவு நடந்து வரும் கோலம், தேனடையை உள்ளே வைத்து பூ ஒன்று நடந்து வருவது ஒரு கோலம், நீ போட்ட கோலமடா ஆண்மகனே, நீ போட்ட கோலமடான்னு சொல்லி அந்த மீசையை முறுக்கிக்கிட்டு அந்த மனைவியை ரசிக்கும் வயசு 21. அதே இது 61 அவள் நடந்து வருவதை பார்த்து தள்ளாடி தள்ளாடி நடந்து வந்து, ஏங்க சுகர் மாத்திரை சாப்பிட்டீங்களா, இந்தாங்கப்பா சுகர் மாத்திரையை சாப்பிடுங்கப்பான்னு கொடுக்க வரும்போது அவன் மனசுல என்ன ஓடும் தெரியுமா? இவ இருப்பாளா நான் இருப்பேனா, இவ முந்துவாளா நான் முந்துவாளா நினைக்கிற வயசு, பயம் கொள்ளும் வயசு 61. ஏனென்றால் அப்பொழுது அவர்களுடைய பிள்ளைகள் எல்லாம் அவர்களை தனிமையாக விட்டு அவரவர்கள் குடும்பத்தோட சென்றுவாங்க. அப்ப பயம் கொள்ளும் வயசு தான் 61. இன்னொன்னு சொன்னாரு நடுவர்களே, ருசிக்கும் வயசு 21, ருசி மறுக்கும் வயசு 61. உங்களால நினைச்சதை சாப்பிட முடியுமா? ஒரு 10 மாம்பழத்தை உங்க முன்னால வச்சா உங்களால சாப்பிட முடியுமா? 61 வயசுல யோசித்து பாருங்க. பார்க்க முடியும், ஒரு பீஸ் சாப்பிட முடியாது, அவ்வளவுதான். ஆனா அவன் 60 மாம்பழம் சாப்பிடுவாங்க 21 வயசுல. மனைவி ஆசையாக சமைத்ததை ருசித்து சாப்பிடும் வயசு 21. மீன் முட்டை மாடு கீடு எல்லாம் சாப்பிடுவாங்க. அதையும் அவள் சமைத்து போடுகின்ற பக்குவம் இருக்கிறதே, அதை தாண்டி அவள் அருகில் உட்கார்ந்து கொடுப்பாதுமா, சாப்பிடியா அந்த வயசுல கல்ல தின்னாலும் கரையிற வயசுங்க. அதுலதான் உங்களுக்கு சந்தோஷம் இருக்கும். நடுவர்களே, இன்னொரு விஷயம், பார்ப்பதையெல்லாம் ரசிக்கும் வயசு 21. கவிதையை ரசிப்பான். திடீர்னு வீட்டுக்கு வருவான், பைக்ல ஒரு ரவுண்ட் போயிட்டு வருவோம் 2 பேரும் பைக்ல. ஏங்க வேண்டாங்க, ஒரு சைக்கிள் போதுங்க. 21 வயசுல சைக்கிள்ல ரெக்க கட்டி பறக்குதையா அண்ணா மேல சைக்கிள்னு சொல்லிட்டு சைக்கிள்ல ரவுண்ட் அடிக்கிற வயசு 21. அது இனிக்குமா? 61 வயசுல உங்களால படியிலே ஏற முடியாதுங்க. எங்கேயாச்சும் வெளியே போக முடியுமா? எங்கேயாச்சும் ஒரு இடத்த சுற்றி பார்க்க உங்க மனைவியோட நடந்து போக முடியுமா? முடியாது. ஆனால் 21 வயசில் நீங்கள் ரசிக்கலாம், ஊர் சுற்றலாம், கவிதை பாடலாம், வாசிக்கலாம், எல்லாத்தையும் இயற்கையை ரசிக்கலாம், மரம் ஏறலாம், எல்லாம் செய்யலாம். ஆனா 61 வயசில் உங்கள் மனைவியோடு வெளியே சுத்தவே முடியாது. அதுதான் நாங்க சொல்றோம். அதைத்தான் பாரதி அழகாக சொன்னான், விசை மிகும் பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன் என்று சொன்னான். அது 21 வயசுல தான் உங்களுக்கு இருக்கும். 61 வயசுல மனசு நினைக்குங்க, உடல் ஒத்துழைக்காது. அந்த இடத்துல இல்லறம் இருக்கும். பயணிக்கும் வயசு 21, பயணமாகும் வயசு 61. அதுதான் உண்மை. சும்மா இவங்க வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. நடுவர்களே, ஒவ்வொரு விஷயத்திலையும் 21 வயசில் நாம் சாதிக்கும் வயசுங்க. குழந்தை பிறந்ததுக்கு அடுத்து தம்முடைய பிள்ளைகள் படிக்குங்க, அதை பார்த்து நீங்க ரசிப்பீங்க. 61 வயசில் உங்கள் பேர பிள்ளைகளையும் உங்கள் பிள்ளைகளையும் பார்ப்பதற்கு நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கக்கூடிய வயசு. அப்போ உங்க மனசுல என்ன தோணும் தெரியுமா? என்னடா வாழ்க்கை,
என்னடா வாழ்க்கை? அந்த சலிப்பு தோன்றுவது 61 வயசில், ஆனால் 21 வயசில் சாதிக்கும் வயசு 21. இல்லை என்று சொல்லுங்கள் பார்ப்போம். நடுவர் அவர்களே, நீங்க ஸ்கூல்ல டீச்சரா இருந்திருக்கீங்க. நீங்க பிள்ளைங்களை பார்க்க உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். பெல் அடிச்சிட்டீங்க. ஒரே ஒரு செய்தியை சொல்லிவிட்டு அமர்கிறேன். நடுவர்களே, ராமாயணத்தில் தசரதனையும் கையையும் எடுத்துக்கொள்ளுங்கள். இருவரும் அழகானவள் கையேயி, அறிவானவள் கையேயி, அதே மாதிரி அதாவது வீரத்தில் சிறந்தவள் கையேயி. அவளைத்தான் அவர் ரொம்ப நேசித்தாரு. அவர் போருக்கு போகும்போது கூட போரில் சிறந்தவளும் கையேயி. போருக்கு போகும்போது அந்த சக்கரத்தில் கையை வைத்து அவன் போரை வெற்றி பெறுவதற்கு உதவி புரிந்தவள். அந்த ரத்தத்தை பார்க்கிறாரு. கீழே இறங்கி வந்து தசரதன் வந்து கையைய பார்த்து சொல்றாரு, எம்மா உனக்கு வலிக்குதாமா, நீ என்ன நாளும் கேளுமா, நான் உனக்கு தாரேன், நாட்டையே கேளு தாரேன்னு சொல்றாரு. ஆனா கையை அப்படி கேட்கல, 2 வரம் மட்டும்தான் கேட்டா. அதை உடனே செயல்படுத்த சொல்லல. ஏன்னா 21 வயசில் அவர்கள் மகிழ்ந்திருந்தார்கள், இல்லறத்தில் திளைத்திருந்தார்கள். எங்க போகும்போது கையேயி மேல ஆசைப்பட்டு தான் கூட்டு போய்கிட்டே இருந்தாரு. ஆனா வயசான உடனே அந்த 2 வரத்தை அவள் கேட்கிறாள். என்ன கேட்கிறாள்? 1 14 ஆண்டுகள் ராமன் காட்டிற்கு செல்ல வேண்டும், இன்னொன்று பரதன் நாடாள வேண்டும் என்று சொன்னாள். அப்படியே யோசிங்க. ராமன் என்றால் தசரனுக்கு உயிர். ராமன் காட்டுக்கு சென்றால் தசரன் செத்து போவான் என்று தெரியும். தன்னுடைய மாங்கல்யமே போனாலும் பரவாயில்லை. அந்த இடத்தில் அவளுக்கு அறிவு வேலை செய்யவில்லை, பணம் தான் வேலை செய்தது. அதிகாரத்திற்கு தன் பிள்ளை வர வேண்டும் என்றுதான் எண்ண தோண்டியது. அதுதான் 61 வயசு. நாடு வீடு எல்லாம் சீரழிந்தது அல்லவா? அந்த வயசில் அவள் அறிவோடு இருந்திருந்தாள் என்றால் 61 வயசில் அதிகாரமும் பணமும் தான் பேசிக்கொண்டு இருந்தது. 61 வயசு நிதானத்தை இழக்கும் வயசு. அதுல வேற எங்க அண்ணன் சொன்னார், வந்து என்ன சொன்னாரு, ஓட்ட ஸ்கூட்டர் வாங்கினாராம். ஓட்ட ஸ்கூட்டர் வாங்கினாருங்க, இல்லன்னு நான் சொல்லல. அந்த ஓட்ட ஸ்கூட்டரை வாங்கின எங்க மாமியார் 61 வயசு இருக்கு. ஏன் மகனை மட்டும் கூப்பிட்டு வச்சு சொல்லணும்? ஏன் சொல்லணும்? அந்த மருமகளையும் கூப்பிட்டு, எம்மா உன் வீட்டுக்காரரோட போறியாப்பா, சந்தோஷமா போயிட்டு வா, வீட்டுக்காரன் பூ வாங்கி கொடுத்தா வாங்கி வச்சுக்கோப்பா, அப்படியே கோயிலுக்கு போயிட்டு சினிமாவுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு வாங்க 2 பேருக்கும் சொல்ல வேண்டியதானே? 61 வயசு எப்பயுமே சிண்டு முடிஞ்சு விளையாடும் வயசு. தன்னால் முடியாதுங்கிறத போது அதை சொல்லி காட்பத வயசு 61. 21 நேருக்கு நேராக பேசும் வயசு, எதையும் மனசுல வச்சிருக்காது, சாதிக்கும் வயசு. ஒரு இல்லறத்திற்கு அடித்தளம் 21 வயசு தானே ஒழிய 61 வயசு இல்லை. இல்லறம் இனிப்பது 21 வயசுலே என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அருமையான கருத்து செறிவோடு நிறைவு பண்ணியிருக்காங்க வழக்கறிஞர் ஜான்சி அவர்கள். அவர்களுக்கு இந்த நீதிமன்றம் வாழ்த்தை தெரிவிக்கிறது. குறிப்பிட்ட நேரத்தில் நிறைவேற்ற வேண்டும் என்ற காரணத்தினாலே ஒரு சில கருத்துக்களை உங்களிடத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ரொம்ப நேரம் ஆயிட்டது நீங்கள் கருதுனீங்கன்னா 51வது மாத கூட்டத்தில் கூட தீர்ப்பை ஒத்தி வைத்து விடலாம். இது நடக்காது தான் நம்ம ஊரில். ரொம்ப அழகாக பேசுனாங்க. அதில் எனக்கு என்ன ஜான்சி சொன்னதில் ரொம்ப ரசித்ததுன்னா அதுதான், என்ன சமைச்சு கொடுக்குறாங்களாம். 21 கல்யாணம் ஆன உடனே சமைச்சு கொடுக்குறாங்களாம். அவனு விரும்பி சாப்பிட்றானாம். ஒரு மாப்பிள்ளை கல்யாணம் குழந்த 4வது நாளே ஹோட்டலில் போய் உக்காந்தான். சர்வர் தம்பி டம்ளரில் தண்ணி கொண்டாந்து வச்சான். வச்ச வேகத்தில் எழுந்து இவன் போயிட்டான். முதலாளி கேட்டார், என்னடா அவன் வச்ச தண்ணி கூட குடிக்கல, என்ன சொன்னா அவன் கோபமாக போகிறான்னு. இங்கே சாப்பிட்டா வீட்டில் சாப்பிட்ட மாதிரி இருக்குன்னு சொன்ன முதலாளி. அதுக்கு அம்மா கோபம் வந்துடுது அவனுக்கு. ஏன்னா அங்கே சரியில்லைன்னு தான் இங்கே வந்தான். இல்லை, யாருக்குள்ளே என்ன இருக்குதுன்னு யாருக்கு சார் தெரியும்? ரொம்ப சிரமமான காலம். இப்போ 10 அவதாரத்தோட கடவுளே நிறுத்திட்டார் அவதாரத்தை. ஏன்? அன்னைக்கு ஒரு இரண்யம் அவருக்கு தெரிஞ்சது, ஒரு சூரபத்மன் தெரிஞ்சது, ஒரு பத்மாசுவரன் தெரிஞ்சது, ஒரு ராவணன் இப்படி இருப்பான்னு தெரிஞ்சது. இப்போ அவருக்கு குழப்பாகி போச்சு. எவன் ராமனை, எவன் சூரபத்ம, அவன் தெருவில் எதிரில் இருக்கிறானா, பக்கத்து வீட்டில் இருக்கிறானா, நம்ம வீட்டு உள்ளே இருக்கிறானா, ஏன்னா நமக்குள்ளே இருக்கிறானா, அந்த அளவுக்கு குழப்பம் வந்ததுனால தான் இப்போ கடவுளே அவதாரத்தை எடுத்து நிறுத்திட்டோம். இந்த போராட்டத்திலையும் வாழ்ந்த ஒரு பெருமை நம்ம தமிழ் மண்ணுக்கு இருக்கிற அழகையா. உலகத்துக்கே வார்த்தைகளை வழங்கியவர்கள் நாம. தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றின்னு உலகத்துக்கே அந்த கொடையாக தந்த குடும்ப வாழ்க்கை உடைய நாடு தென்னாடு.
அற்புதமான நாடு. நீங்கள் அந்த தலைப்பெல்லாம் கொடுத்தீங்கன்னா 3 மணி நேரம் 4 மணி நேரம் தனியாக பேசுவேன். இருந்தாலும் இந்த தலைப்பை ஒட்டியே வர்றதுனால எந்த நாட்டிலையாவது நான் கேட்குறேன், 60ஆம் கல்யாணம், 70வது பீமரத சாந்தி, 80வது சதாபிஷேகம், 100வது கனகாபிஷேகம் எங்கேயாவது பண்ணியிருக்காங்களா? தமிழ்நாட்டை தவிர, குறிப்பாக இந்தியாவை தவிர உலக நாடுகளில் கிடையாது. என்ன கவிஞர், உண்மை தானே? எந்த நாட்டிலையும் கிடையாது சார். ஏன் திருக்கடையூர்ல 61வது வயது பிறந்த அன்னைக்கு போய் கல்யாணம் பண்றான் 60வது திருமணத்தை? மார்கண்டேயன் 16 வயதிலே தன்னுடைய வாழ்வை மீண்டும் பெற்ற இடம் அந்த இடம் திருத்தலம். 61 திருப்பி போடுங்க, 16. மீண்டும் மார்கண்டேயன் பெற்ற வரத்தை நானும் பெறுகிறேன் என்கிற அளவுக்கு தான் அந்த 61வது வயது பிறந்த அன்னைக்கு 60ஆம் கல்யாணத்தை திருக்கடையூர்ல பண்றோம். நானும் திருக்கடையூர்ல பண்ணவன் 7-8 ஆண்டுகளுக்கு முந்தி. ஆஸ்திரேலியாவில் வந்த என் நண்பன் காட்டான், சார் அதே ஒய்ஃபான். என்ன ஆனந்தம், என்ன அழகு! 21 தொடங்கி 61க்கு மேலையும் போகக்கூடிய வாழ்க்கை சார். எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்தது மின்னாடு, அதன் முந்தைய 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்தது மின்னாடு. பாரத பூமி பழம்பெரும் பூமி, நீர் அதன் புதல்வர், இந்நினைவு அகற்றாதீர். ஒவ்வொருவரும் நாம் இந்தியனாக பிறந்ததுக்கு பெருமைப்படணும் ஐயா. இந்தியனாக பிறந்ததுக்கு பெருமைப்படணும். அதுவும் தமிழ்நாட்டில் பிறந்ததுக்கு இன்னும் பெருமைப்படணும். நீங்க எல்லாம் பாங்க, இந்தியாவிலே வடநாடு பூரா போய் பாருங்க, மன்னர்கள் வாழ்ந்த அரண்மனைக்கு அடையாளங்கள் உண்டு. தமிழகத்தில் மட்டும்தான் மன்னர்கள் வாழ்ந்த வீட்டுக்கு அடையாளம் கிடையாது. அவன் கட்டிய திருக்கோவில்களுக்கு மட்டும்தான் அடையாளம் இருக்கிறது. பல்லவன் வாழ்ந்த இடம் தெரியுமா? பாண்டியன் வாழ்ந்த இடம் தெரியுமா? சேரன் வாழ்ந்த இடம் தெரியுமா? சோழன் வாழ்ந்த இடம் தெரியுமா? இல்ல. எங்க வாழ்ந்தானே தெரியலையா? வீட்டுக்கு அடையாளம் இல்லை, அவன் கட்டிய திருக்கோயில்களுக்கு அடையாளம் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நாடு நம்ம நாடு. அதனால்தான் பாரதி பானா, செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலேன்னா. நம்ம போய் நம்ம நாட்டை நம்ம உயர்த்தணுங்க சார். எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்க கூடாது. அப்படிப்பட்ட ஒரு பெருமை, அப்படிப்பட்ட ஒரு சிறப்புடைய மண்ணில் நம்ம பிறந்து வளர்ந்து ஒரு வாழ்க்கையை கடவுள் அருளால் அமைஞ்சிருக்கிற பெரிய விஷயமையா. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் தந்த வரம். மனைவி அமைதியாக இருப்பது இறைவனுக்கே கிடைக்காத வரம். அப்படி பெருமைப்படுவோமே, சந்தோஷப்படுவோமே சார். வாழ்க்கையை அங்கதானே தொடங்குது. ஒரு அந்த காலத்தெல்லாம் என்னமா திருமணம் நடக்கும் தெரியுங்களா? இப்பெல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு தெரியல, ரொம்ப கஷ்டமா இருக்குது சார். பொண்ணுக்கு அப்பா அம்மா போய் பிள்ளைய பார்ப்பாங்க, பையனுக்கு அம்மா அப்பா போய் பொண்ணை பார்ப்பாங்க. பொண்ணு யாருன்னு பையனுக்கு தெரியாது, பையன் யாருன்னு பொண்ணுக்கு தெரியாது. அப்படி ஒரு காலம் 75 வருஷத்துக்கு முந்தி இந்த மண்ணில் இருந்தது. மணமேடையில் வந்ததான் ரெண்டும் ஒன்று பார்க்கும். அந்த பையன் ஆஹா அப்படின்னா அவன் நினைச்சது, அண்டா அப்படின்னா அவன் நினைக்காது. ஆனாலும் அவங்க பிரிய மாட்டாங்க சார். பிரியமா இருந்தாங்க சார். அந்த வாழ்க்கையில் அவ்வளவு இருந்தது. அற்புதமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்த 21 சாதாரணமான இல்லை சார். ஒருத்தருக்கு ஒருத்தர் இளமை காலம், வளமான காலம், அறிவும் ஆற்றலும் நிறைந்திருக்கிற காலம். ஏன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் அப்படி தானே 21 அவ்வளவு விறுவிறுப்பாக இருப்பான் சார். ஒரு பையனை கூட ஒரு இன்டர்வியூவில் ஒரு கம்பெனியில் கேட்டான், சார் தம்பி உன் சொந்த காரில் நீ வர, கடுமையாக மழை பெய்யுது, உனக்கு நீண்ட நாள் பழகிய நண்பன் அந்த பஸ் ஸ்டாப்பிங்கில் நிற்கிறான், நிறைமாத கர்ப்பிணியும் நிற்கிறா, நீ நேசிக்கிற விரும்புகிற 3 மாசமா ஃபாலோ பண்ற உன் காதலியும் நிற்கிறா, உன் காரில் ஒரே ஒரு ஆளுக்கு தான் சீட்டு கொடுக்கலாம், இடம் கொடுக்கலாம், நீ இந்த 3 பேரில் யாருக்கு கொடுப்பேன்னா? பையன் பதில் உடனே சொன்னான், கார் சாவியை ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்து கர்ப்பிணி பெண்ணை ஆஸ்பத்திரி கூட்டியும் போடான்னு சொல்லி நான் காதலிக்கிற பெண்ணோட பஸ்ஸில் போயிடுவேன். இந்தாடா கம்பெனி சாவி. இந்த மாதிரி ஒரு பிரில்லியன்ட்டு எனக்கு கிடைப்பானா இன்னைக்கு? ஏன்னா அந்த அறிவும் ஆற்றலும் இப்போ வேதநாயகி அந்த அம்மா சொன்னதில் தப்பு கிடையாது. 21 அதனால்தான் சிலப்பதிகாரத்தில் கூட அதை விட்டு கொடுக்காம பாடினார். மாசரு பொன்னே வலம்புரி முத்தே காசரு விரையே கரும்பே தேனே மலையடை பெறவா மணியே என்கோ அலையடை பெறவா அமிழ்தே என்கோ யாழிடை பெறவா இசையே என்கோ தாடிரும் குந்தல் தையால் நின்னைன்னு பலபட பாராட்டி பாடினானே. இதே கோவலன் கண்ணகியை அழகுட பாடினானே. அவள் அந்த அழகையும் அறிவையும் போற்றி பாராட்டுகிற பண்பு அங்கதானே சார் உதயமாவது. தயவு செஞ்சு நீங்க கூட பாராட்டுங்க சார். பாராட்டுறது உயர்ந்த பண்பையா. இந்த தாய்மார்கள் சொல்கிறேன், 40 மார்க் வாங்கின்னு வரானா திட்டாதீங்க அந்த பையனை. நம்ம பரம்பரையிலே அதிகம் நீ தாண்டா வாங்கியிருக்கிற சொல்லி விடுங்களேன். அதை விட இப்படி சொல்லுங்க, மொப்பனை விட 5 கூட வாங்கியிருக்கிறடா.
அவன் இன்னும் சந்தோஷப்படுவான். அவர் 35 வாங்கிட்டு இந்த அளவுக்கு என்ன திட்டிங்கிறாரா, பார்த்துக்கிற ஒரு கை. சார் பாராட்டுறதை விட என்ன சார், மனிதனுக்கு மனிதன் நல்ல வார்த்தைகளை சொல்லுங்களா சார். மொழிதயிர் பிசைந்த காந்தல் மெல்வரல் கழுவுற கலிங்கம் கழாது உடி குவளை உண்கண் குய்ப்புகை கமிழ தான் புளிந்தட்டத்தையும் புளிப்பாக இனிது என கணவன் உண்டலின் நுண்ணிதின் மகிழ்ந்தன்று ஒண்ணுதல் முகனே. அந்த அம்மா கஷ்டப்பட்டு செஞ்ச சமையல இவன் சாப்பிட்டவன் ஒரு வாய் வச்சுட்டு இனிதுன்னு சொன்னானா. அந்த ஒரு வார்த்தையில் அந்த அம்மா பட்ட கஷ்டம்லாம் மறந்து போச்சான். பாராட்டுங்க சார், பாராட்டுங்க. குடும்ப கூட்டத்தில் நான் அப்படி தான் சொல்லி ஒருத்தன், நான் இன்றைக்கி 15 வருஷமாக பாராட்ட விட்டேன், அதெல்லாம் இன்றைக்கி சேர்த்து பாராட்டிடுறேன்ட்டு நேராக வீட்டுக்கு போனால் சேரில் உட்காந்துக்கிறேன். அந்த வீட்டு வேலைக்காரம்மா பெருக்கின்னு போய்க்குது. அந்த அம்மாவே உத்து பார்த்துட்டான். பார்த்தவனே 5 நிமிஷமாக பார்த்துருக்குறான். அந்த அம்மா அவங்க வீட்டுக்காரம்மா பார்த்துருக்குது. என்னையா அப்படி ஒரு பார்வை வந்த பொம்பளை இம்மா நாளாக பார்க்காம பார்த்துங்கிற கம்முன்னு. புலவர் சொன்னார் பாராட்டணும், அதனால தான் நான் பார்த்துங்கிறேன். அதுக்கு ஏன் அவ்வளோ போய் பார்த்துங்கிறேன். அதெல்லாம் ஒன்றுங்கள்ல, அவள் கட்டியிருக்கிற சேலையில் இருக்கிற புட்டா மாதிரி பார்டர் மாதிரி அதே கலரில் நீ கட்டினா எப்படி இருக்குன்னு நான் கற்பனை பண்ணியிருக்கிறேன், கம்முன்னு இருன்னா. அந்த அம்மா பத்திரகாளியாக மாறிச்சு. சண்டாளை பாவி 3 வருஷமாக கட்டியிருந்து நேற்று அவளுக்கு கொடுத்தேன். அவன் அங்கேருந்து புடப்பிட்டு என்கிட்ட ஓடியாந்தான். போயா உன் வேலை உன் பேச்சை கேட்டு நான் போய் பாராட்ட போய் வாங்கி கட்டிக்கினேன். என்ன வாங்கி கட்டானு சொன்னேன். உன் மேலேயும் தப்பு இல்லை, புடவையிலே ஆகுது அழகு, அது கட்டுற ஆளை பொறுத்தாங்குது. உன் மேலேயும் தப்பு இல்லைடான்னு அவனுக்கு சமாதானம் நான் பண்ணணுமா இல்லையா? அவனுக்கு சமாதானம். எஸ் சார், வாழ்க்கைனா அப்படியே இருக்கும், இப்படி இருக்கும், இன்பமும் இருக்கும், துன்பமும் இருக்கும், கலந்துருக்கேன் சார். இதில் என்னன்ற ஒன்றுமே இல்லை சார். வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கிறது அது ஒன்று தான் முக்கியம். 21ல் ஒரு அறிவு அவங்க அனுபவம் நாங்கள் இருந்தாலும் அஸ்திவாரம் சொல்லிச்சு பத்தியா வேதநாயகி. ரொம்ப அழகானது இல்லை, நீ தானம்மா சொன்ன. அஸ்திவாரம்ன்றது என்ன அழகா ஒரு வார்த்தை தெரியுமா? அஸ்திவாரம் இல்லாத மேல் மாடி நிற்குமா? 21 ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் 61 வரைக்கும் அது பயணம் ஆகும். அதான உண்மை. 21லேயே அது பேலன்ஸ் இல்லைன்னா 61 எங்கே நிற்க போகுது? அது எதுவும் தனித்தனியாக தான் போகும் இல்லையா? அதான் ஜாயின்ட் ஃபேமிலின்னா அந்த காலத்தில் கூட்டு குடும்பம்னு ஏன் சொன்னா தெரியுமா? சில சிக்கல்கள் வரத்தான் செய்யும், குடும்பம்னாலே வரத்தான் செய்யும். எங்க வராது இருக்குது? எல்லா இடத்துலையும் வரும். அப்போ வரும்போது அதை சமாதானப்படுத்தி அதை புதுமைப்படுத்துவதற்கு தான் பெரியவங்க வீட்டில் இருக்கணும்னு பேர். இப்போ அந்த ஜாயின்ட் ஃபேமிலின்றதும் தெரியாமல் போச்சு. ஒரு கூட்டத்தில் நம்ம தான் பேசணும். நானும் ஜாயின்ட் ஃபேமிலி. நான் ஒரு பையன் வீட்டுக்கு போய் பார்த்தா அவன் ஒய்ஃபும் சேர்ந்துக்கிறது ஜாயின்ட் ஃபேமிலின்றான். ஜாயின்ட் ஃபேமிலின்ற கான்செப்டே அவனுக்கு தெரியாமல் போச்சு சார். எல்லாரும் சேர்ந்து இருக்கிறது கூட்டு குடும்பம் தெரியல. விருந்து உபசரிக்கிறது, வர்றவங்களை வரவேற்கிறது, என்ன அழகான ஆனந்தம் தெரியுமா? அது குடும்பம்னா சாதாரணமான விஷயம் இல்லை. வீட்டுக்கு உள்ள வர்றவனுக்கு முதல்ல குளிர்ந்த தண்ணீரை கொடுக்குறோம் ஒரு டம்ளர். எதுக்கு தெரியுமா? சரி இருக்கட்டும் வாங்க முதல்ல தண்ணியை குடிங்க. ஏன் தெரியுமா? தண்ணீரை குடித்த உடனே அவன் வயிறும் குளிரும் மனசும் குளிரும். குளிர்ந்த பிறகு வார்த்தைகளை பேசினா வார்த்தைகளும் குளிர்ச்சியாக வரும். வர்றவன் பசியோடு வருவான், தண்ணி தாகத்தோடு வருவான். என்ன அந்த எப்போ போட்ட உட்காருன்னு 1/2 மணி நேரமாக உண்டு இல்லைன்னு அவனுக்கு ஒரு தண்ணி கூட கொடுக்காமலே பேசியிருந்தா அவன் வார்த்தைகள் பூரா வெடித்து வீரமாக தான் வரும், கோபமாக தான் வரும். அதுக்காக தான் அவனை பதப்படுத்துறதுக்குன்னு குளிர்ந்த நீர். அதை விட மோர் கொடுத்து உபசரித்த மண்ணையா இந்த மண். தொட்டதுக்கெல்லாம் அர்த்தம் இருக்கிற அழகும் ஆனந்தமும் நம்முடைய முன்னோர்கள் கொடுத்த கொடை, அந்த வாழ்க்கை கொடை. அதில் 21 61 பார்த்தோம்னா 21 தான் ஆதாரம். இந்த ஆதாரத்திலிருந்து தான் இந்த அஸ்திவாரத்திலிருந்து தான் 61 இவங்க எட்ட முடிகிற ஒரு சூழ்நிலை உருவாகிறது என்றால் இது ஒரு சங்கிலி தொடர், இது ஒரு தொடர் பயணம். இந்த தொடர் பயணத்தில் ஒரு அருமையான தொடக்கம் சிறப்பாக இருந்தால் தான் தொடர்வதும் சிறப்பாக அமையும். அந்த தொடக்கம் சிறந்ததா, தொடர்கின்ற நிலை சிறந்ததான்னு பார்க்குற போது ஒரு பெண்ணும் மானும் சந்திக்கின்ற முதல் சந்திப்பு இருக்கிறதே, அது 21 சந்திக்கிற சந்திப்பு 61 மறக்க முடியாத நிகழ்வாக கணவனுக்கும் மனைவிக்கும் அமைகிறது என்றால் அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே என்று இருவரும் மகிழக்கூடிய ஒரு நிலை அங்கே உருவாக்கம் பெறுகிற போது என்னை பொறுத்தவரையில் இல்லறம் இணைப்பது 21 என்று தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று இவர்கள் விரும்புகிறார்கள். ஒரு வேகம் அப்படித்தான் இருக்கும். மணிவாசக பெருமான் சொன்னார், வேகம் தடுத்தாண்ட வித்தகனே போற்றினார். வேகம் அப்படி தான் போகும். ஆனால் நான் என்ன கேட்குறேன், 21 தெரியாததெல்லாம் 61 தெரியும் தெரியுமா? ஏதாவது ஒரு வார்த்தை சுருக்குன்னு சொல்லிட்டாக்கா அவ்வளோ கோபம் வரும். ஆனால் 61 அவ்வளவும் மகிழ்ச்சியாக இருக்கும், சாந்தமாக இருக்கும். 21 பல சிக்கல்கள் வருது. பொண்ணு பார்த்துட்டு வந்த உடனே சொல்கிறான், கிளி மாதிரிடா பொண்ணு, அது எந்த அளவுக்கு கொத்தும்னு அப்புறம் தான் தெரியும். இன்னும் சில குடும்பத்தில் சொல்கிறான், லட்டு மாதிரி பொண்ணு தெரியுமா, அது வந்ததுமே பூந்தி ஆக்கிடுது.
எவ்வளவு சூசகமா வச்சிருக்கான் பார்த்தீங்களா நம்ம ஆளுங்க, வார்த்தைகள்ல வச்சிருக்கான் என் வாழ்க்கைய. என்ன அழகு. நான் என்ன கேட்குறேன், ஏங்க வாங்க போங்கன்னு 21 ஆரம்பம், 61 வா சும்மா அங்கே நிற்கிற வா எம்மா நேரம் நீ நிற்ப உட்காரு. நீங்கன்ற வார்த்தை 21, நீன்ற வார்த்தை 61. என்ன தெரியுமா காரணம்? அவ்வளவு நெருங்கியாச்சுன்னு அர்த்தம். சில நேரங்களில் 21 நீயா நானா போட்டி, 61 நீயும் நானும். அது நீயா நானான்ற போட்டியில வருது, நீயும் நானும் என்று உடன்பாட்டிலே வருகிற அழகும் ஆனந்தமும் 61 கிடைக்கிற சுகமையா. சாதாரணமானதா 61? சரி, அதே கோவலம் பாராட்டலாம். அப்போ மாசரு பொண்ணே வலம்புரி முத்தேன்னு சொன்னா இல்லையா? அதே கோவலம் பிற்காலத்தில் அவளை பாராட்டுறான். எப்படி? நானும் மடனும் நல்லோர் ஏத்தும் பேணிய கற்பும் பெருந்துணையாக என்னோடு போந்தங்க எந்துயர் கலந்த பொன்னே கொடியே புனைபூங்கோதாய் நானின் பாவாய் நீனில விளக்க கற்பின் கொழுந்தே பொற்பின் செல்வி சீரடி சிலம்பில் ஒன்று கொண்டு போயான் மாறி வருவன் மயங்காதொழிகன்னு அவள் புற அழகை பாராட்டுவது 21, அக அழகை பாராட்டுவது 61. அப்ப புற அழகு மேன்மையானதா, அக அழகு மேன்மையானது? எவ்வளவு அழகு இருக்குது சார். 30 வருஷத்துக்கு பிறகு சொல்றான் அவனை, இப்பதாண்டி உன்னை புரிஞ்சுக்க முடிஞ்சதுன்னு. அந்தம்மா சிரிக்குது, இப்ப கூட என்னால புரிஞ்சுக்க முடியல ஒன்னு. எது புரியவில்லையோ அதான் சார் வாழ்க்கை, எது புரியலையோ அதான் வாழ்க்கை, அது ஆனந்தம். அதனால நம்ம விலகிடுமா? எந்த இடத்துக்கு 21 போனவன் தானா வருவான். ஆனா 61 போனவர் எப்ப வருவார்னு காத்திருக்கிற ஒரு காத்திருப்பு இருக்கிறதே, அந்த காத்திருப்பு தானே வாழ்க்கையின் சுகமே. காத்திருப்பது ஒரு உலகத்தில் சிறந்தது எதுவும் இல்லை. இன்னும் சொன்னாங்க இவங்க 21 அவ்வளவு செயலாக்கம் இருக்குதுன்னு சொன்னாங்க. 61 என்னைய தடுமாறுறாங்க. ஒரே ஒரு செய்தியை நான் இந்த சபைக்கு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த முதுமை இருக்கிறது, அறிவும் ஆற்றலும் இருப்பது இளமைதான், ஆனால் அனுபவத்தின் முதிர்ச்சி இருப்பது 61 தானே. கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமே. 90 வயசு தாத்தா, 90 வயசு தாத்தா, 85 வயசு பாட்டி. அந்த 90 வயசு தாத்தாவை வந்து ஒருத்தர் கேட்கிறாரு, ஐயா சௌக்கியமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ஐயா, நல்லா இருக்கேன். எப்படி இவ்வளவு ஆரோக்கியமா நல்லா இருக்கேன்னு சொல்றீங்க? எப்படியா? என் மனைவி இருக்காளே, அவள் புது மலர் அல்லள், அவ புது மலர் இல்லையா, 21 புத்தம்புது மலராக இருந்தா. மேனி அழகு அப்படி இருந்தது. அன்று பூத்த மலர் போல, ரோஜா மலர் போல இருந்தா. இப்போ புது மலர் இல்லை, வாடி போயிருக்கிறாள். புது மலர் அல்லள். அது மட்டுமா, பச்சை பசேல் என்று இருக்கக்கூடிய புல்லை போல் வளமான உடல் பெற்றிருந்தால் 21. இப்போ காய்ந்த புற்கட்டு மாதிரி இருக்கிறார். வாடி வதங்கி போன புல்லையெல்லாம் சேர்த்து கட்டாக கட்டி வைப்பது போல அவள் உடல் கட்டு இருக்கிறது. அப்போ பச்சை புல் மாதிரி இருந்த உடல் இப்போ உடல் கட்டு காய்ந்த புற்கட்டு மாதிரி. புது மலர் அல்லள், காய்ந்த புற்கட்டு. சதிராடும் நடையல் அல்லள். அன்னைக்கு எப்படி நடப்பா தெரியுமா? பூமியே அதிரும். டங்கு டங்கு டங்குன்னு அவ்வளவு வேகமா ஸ்பீடா நடப்பான். நானே அதிர்ச்சி அடைவேன், ஏமா அவ்வளவு வேகமா போறேன்னு. அன்றைக்கு சதிராடுகின்ற நடையில் நடந்தவள் இப்போ அப்படி இல்லை, தள்ளாடி விழும் மூதாட்டி. அந்த சுவத்தை பிடிச்சி 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 தடவி 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 போயிட்டு இருக்கா. சதிராடும் நடையல்லல், தள்ளாடி விழும் மூதாட்டி, மதியல்ல முகம். 21 இப்ப நினைச்சு பார்க்கிற அவள் முகம் எப்படி இருந்தது தெரியுமா? நானே அவளை அன்றைக்கு வர்ணித்து பாடினேன். நீலவான ஆடைக்குள் உடல் மறைத்து நிலவென்று காட்டுகின்றாய் ஒளிமுகத்தை, கோலம் முழுதும் காட்டிவிட்டால் காதல் கொள்ளையிலே இவ்வுலகம் சாமோ. வானச்சோலையிலே பூத்ததனி பூவோ நீதான், சொக்கவிள்ளி பார்க்குடமோ அமுத ஊற்றோ, காலை வந்த செம்பருதி கடலில் மூழ்கி கனல் மாறி குளிரடைந்த ஒளி பிழம்போ என்று அன்றைக்கு அவள் வதனமான நிலவு போன்ற முகத்தை வர்ணித்து பாடியவன் நான். அதை நினைத்து நினைத்து பார்க்கிறேன். மதியல்ல முகம், வறள் நிலம், மழை காணாத ஏரி எப்படி பாளம்பாளமாக வெடித்திருக்கிறதோ அப்படி முகமெல்லாம் வெடித்திருக்கிறது, சுருக்கம் விழுந்திருக்கிறது.
மதியல்ல முகம், களன் வளர் நிலம். ஆனால் எது எனக்கு இன்பம்? அவள் இருக்கின்றாள் என்ற ஒரு வார்த்தை தான் எனக்கு சுகம். விருந்து படைத்த 21 விட அவள் மருந்தாக இப்பொழுது எனக்கு வாய்த்திருக்கிறாளே, அதுதான் சுகம். அவள் இருக்கிறா உயிரோடு என்ற ஒரு வார்த்தையில தான்டா நான் என் உயிரை வச்சிருக்கிறேன். அவள் 21 தாரம் என்று தொடங்கினாள். தாரமாக இருக்கிற போது நான் ஆறுதல் தேடுவதற்கு அவள் தோளை நாடினேன். இப்பொழுது அவள் தாரத்திலிருந்து தாயாக மாறிவிட்டதால் எனக்கு ஆறுதல் தேடுவதற்கு அவள் மடிதான் எனக்கு ஆலயமாக இருக்கிறது. தோள் தந்த 21 சிறந்ததா, மடி தந்து ஆறுதலை தரும் ஆலயம் சிறந்ததான்னு தூக்கி பாருங்க. அதுதான் பள்ளிவாசல், அதுதான் தேவாலயம், அதுதான் சிவாலயம், அதுதான் பெருமாள் ஆலயம். மடியிலே ஒரு கிடத்தி கணவனை தலையிலே கோதிவிட்டு, ரசா கவலைப்படாத, நான் இருக்கேன், கவலைப்படாதுன்ற ஆறுதலும் தேறுதலும் சொல்லுகிற அன்னை ஸ்தானத்தில் இருக்கிறார். 21 கோபம் வந்தால் சொல்லுவாள், நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன் போன்னு சொன்னேன். போனவன் அடுத்த பஸ்ல வந்துட்டா. இன்னாச்சு என்ன, அவங்க அம்மா கோச்சுன்னு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டான். ஆனா 21 அம்மா வீட்டுக்கு போகணும்னு ஆரவாரம் செஞ்சவ 61 மறுக்கிறா. ஏன்? இவளே அம்மா ஆயிட்டாளே, அந்த இடத்தை இவள் தக்க வச்சுக்கிட்டாளே. 21 ஆரம்பத்தில் மணலைகளை பெற்றெடுத்து அவற்றையோடு மகிழக்கூட எங்களுக்கு முடியவில்லை. ஆனால் 61 தான் பேரன் பேத்திகளோடு கொஞ்சி குலாவுகிற பாக்கியம் கடவுள் தந்த சொத்தாக நாங்கள் கருதுகிறோம். படைப்பு பல படைத்து பலரோடு உண்ண உடைப்பெரும் செல்வராயினும் இடைப்பட குறு குறு நடந்து சிறுகை நீட்டி இட்டும் தொட்டும் கவியும் தொடர்ந்தும் நெய்யுடையடி செல் மெய்பட விதிர்த்தும் மயக்குறு மக்களை இல்லோர்க்கு பயக்குறை இல்லை தாம் வாழ நாளே என்ற குடும்பத்தின் இல்லறத்தின் ஆனந்தத்தின் எல்லையை எங்கள் பேரன் பேத்திகளை மடியில் வைத்து கொஞ்சுகிற போது நாங்கள் 21 கொஞ்சியதை விட 61 பேரன் பேத்திகளை கொஞ்சுவதில் தான் எங்கள் இல்லற சுகமே இருக்கிறது இருக்கிறது என்று 61 ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கு. இப்ப எனக்கே புரியல. ரசிக்கிறது, கோபம் வர்றது 21. உன்னை சொல்லி நான் நிறைவே செய்கிறேன். அருமையான ஆடியன்ஸ், பாக்கியம், இது பெரும் பாக்கியம். எண்ணிக்கையில் அதிகமானவர்கள் வேண்டாம், எண்ணத்தில் வலிமையானவர்கள் தான் எங்களுக்கு தேவை. தாத்தா ஃபோன் பண்றார் லேண்ட்லைன்ல. ஹலோ, அவர் ஃப்ரெண்டுக்கு, அவருக்கு தாத்தாவுக்கு, நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கேன். நல்லா பேசியாச்சு வச்சாச்சு. சின்ன பேரன் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறவன் உட்காந்து பார்த்துங்கிறான். அவர் போயிட்டாரு, உள்ளே போயிட்டாரு, ஃபோனை எடுத்தான், ரிசீவர் எடுத்தான். ஹலோ, அவர் யார் பேசுறது? நந்தாவா தாத்தா ஃப்ரெண்டு பேசுகிறேன். ஓ தாத்தா ஃப்ரெண்டா, உங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்கா? இருக்குடா கண்ணே. ஓடுதா? ஓடுதே. ஓடிட போது பிடிச்சிக்கோ. டென்ஷன் ஆகிட்டார். வைடா போனேன், வச்சுட்டான். வச்சுட்டுனா 5 நிமிஷம் வெயிட் பண்ணோம். அப்புறம் எடுத்தான், மறுபடியும் ஆரம்பிச்சான் என் வசனத்தை. ஹலோ, என்னப்பா உங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்கா? இவன் தான் தெரிஞ்சுக்கினாரு. இல்லடா என்னார். நான் அப்பவே சொன்னல ஓடிடும் புடிச்சுக்கோன்னு சொன்னனா இல்லையா? உள்ள இருந்து கேட்டுக்கிட்டே வந்த தாத்தா மகிழ்ச்சியின் எல்லைக்கே போயிட்டாரியா. பகவானே, இந்த குழந்தைகள்லாம் நல்லா இருக்கணும்டா, இவங்களை பார்த்து பழகி ரசிக்கிற பாக்கியத்தை எனக்கு கொடுத்தியடா, போதும்டா கடவுளேன்னு அந்த இல்லறத்தினுடைய தொடக்கம் அவ்வளவு இனிமை இல்லை, அதனுடைய நிறைவு பாதை தான் மனதையே நிறைவிக்கிறது என்றால் ஒன்று சொல்லுகிறேன், உடலை பூர்த்தி செய்வது 21 இருக்கலாம், உள்ளத்தை பூர்த்தி செய்வது 61 என்பதனாலே அன்புக்குரியவர்களே, 21க்கு 49 மதிப்பெண்களை வழங்கி 61க்கு 51 மதிப்பெண்களை வழங்கி
இல்லறம் இனிப்பது 61 நாமெல்லாம் 100 ஆண்டுகளுக்கு மேலே வாழ்ந்து அந்த இல்லறத்தை மகிழ்வாக கொண்டாடுவோம், வாழ்க்கையை கொண்டாடுவோம். எல்லாம் வல்ல இறைவன் துணை நிற்பான். நன்றி, வணக்கம்.